Oui, donc c'était pour dire merci vraiment au pasteur Suresh qui est venu vraiment nous donner des enseignements. பாஸ்டர் சுரேஷுக்கு நாங்கள் மிகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வந்து நல்ல போதனைகளை எங்களுக்கு செய்தபடியால். Donc je remercie vraiment le pasteur Suresh qui est venu avec donc Mercy et Misha. பாஸ்டர் சுரேஷுக்கு மிகவும் சிஸ்டர் மேசியோடும் மிஷாவோடும் வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. Vraiment un grand merci au pasteur Suresh. On remercie de tout le cœur le pasteur Suresh pour tous les enseignements qu'il a apportés et tout ce qu'il a fait aussi à Viry-Châtillon dans les réunions. இந்த சபையிலும் விரிஷாத்தியோனிலும் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக எங்கள் முழு இதயத்திலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Et donc on voulait aussi remercier aussi Mercy qui avait apporté le message dans la réunion des femmes. Sister Mercy வந்து பெண்கள் கூட்டத்திலே கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். Et donc je sais que mon mari était très vraiment content que le pasteur Suresh était ici pendant son absence. என்னுடைய கணவர் வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார் அவர் இல்லாத பொழுது பாஸ்டர் சுரேஷ் இங்கே இருப்பதாக. Et donc mon mari fait dire aussi au pasteur Suresh donc il sera là quand vous reviendrez. பாஸ்டர் சுரேஷுக்கு என் கணவர் சொல்ல விரும்புகிறார் அவர் நீங்க திரும்ப வரும்பொழுது அவர் இருப்பார் என்று. Donc encore tous nos remerciements et donc on va applaudir le pasteur Suresh. பாஸ்டர் சுரேஷை முழு மனதாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Et donc le pasteur amène donc l'enseignement qu'il va apporter aujourd'hui dans le dernier jour. இந்த கடைசி நாள்ல வந்து எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறார் அதை காத்திருப்போம். Voilà, donc que le Seigneur vous bénisse pasteur Suresh et toute votre famille. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Voilà, je vous remercie. சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன சத்தமே காணோம். ஓமோ சரி. இன்றைக்கு ஒரு பிரயோக ரீதியான ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏனென்றால் இந்த தடவை நான் இந்த வாரத்தில் என்னுடைய கடைசி பிரசங்கம். நாளை காலையிலே போகிறோம். இனி வருகிற திங்கள் அல்ல, அதற்கு அடுத்த திங்கள் ஒரு நாள் நான் வருவேன். ஆகவே இந்த தடவை நான் பிரயோக ரீதியாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைந்திருக்கும் என்று. இப்போது இன்றைக்கு நான் பேசப்போகின்ற இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்று நீங்கள் வைத்துக்கொள்ள விருப்பமானால் சபையினுடைய ஊழியம். சபையினுடைய ஊழியம். இன்றைக்கு அநேக சபைகள் ஊழியத்தையும் சபையையும் பிரித்து வைத்திருக்கின்றன. இன்றைக்கு அநேக சபைகளிலே ஊழியம் காணப்படுகிறது. சரியா? விசுவாசிகளுக்கு இடையில் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் என்ற ஒரு பிரிவு உண்டாகி இருக்கிறது. இப்போ சபையிலே அப்போஸ்தலருடைய புத்தகத்திலே பார்க்க போனால் சபையிலே தலைமைத்துவம் என்றொன்று இருக்கிறது. அது வேறு. சரியா? நீங்கள் இப்பொழுது திருப்பி வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே பல தடவை நான் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம்தான். அதாவது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் மேல் சபை கட்டப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும் அப்புறம் தீர்க்கதரிசிகளையும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் என்றால் என்னவென்றெல்லாம் நான் உங்களுக்கு முன்பு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். தீர்க்கதரிசி என்றால் யார், தீர்க்கதரிசிகள் என்றால் யார், தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, தீர்க்க தரிசனங்கள் என்றால் என்ன என்று. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த பிரான்ஸுக்கு நான் வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த ஜனங்கள் பிரசங்கத்தை கேட்டு மறக்கிறார்களோ அல்லது கேட்கவே இல்லையோ, அடிக்கடி இந்த பழைய குருடி கதவை திரடி நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் இந்த சபையிலே சிலர், எல்லாரும் அல்ல சிலர், இன்னும் அந்த தீர்க்க தரிசனங்கள் என்றால் அந்த இங்கே ஒருவர் இருக்கிறார், உன் உள்ளத்திலே இருக்கிறதை கர்த்தர் அறிவார், உனக்கு இன்று முதல் கர்த்தர் கதவு திறக்கிறார், இதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சரியா? அவற்றுக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற சொல் அறிவை உணர்த்தும் வசனம், தீர்க்க தரிசனம் அல்ல. சரியா? ஆகவே தீர்க்கதரிசிகள் இரண்டாவதாக சபையில் இருக்கிறார்கள் என்றால் அது வேறு. சரியா? இப்போ சபை என்றாலே ஊழியம் செய்கின்ற ஒரு ஸ்தாபனம். புரியுதா?
சபை என்றாலே ஊழியம் செய்கிற ஒரு ஸ்தாபனம். எப்படி என்றால் பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு சபையை தன்னுடைய மனவாட்டியாய் தெரிவு செய்திருக்கிறார். இப்போ நான் ஊழியத்தை குறித்து உங்களுக்கு தெளிவாய் பேச போகிறேன். சபை ஊழியம், சரியா? சபையின் ஊழியம். சபை என்றால் யார்? நீங்கள். இந்த கட்டடம் அல்ல, நீங்கள் கூடுகிற இந்த இடம் ஏதோ ஒரு கட்டடமாக இருக்கின்றது, அதற்காக இந்த கட்டடம் அல்ல சபை. இது சபை கட்டடம் மாத்திரமே. சபை என்றால் யார்? நீங்கள். அப்போ நீங்கள் இப்போ புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம், பழைய ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கலாம், அல்லது இந்த ஊழியம் செய்கின்ற ஒருவராய் இருக்கலாம், ஏன் பிரசங்கம் கூட செய்கிற ஒருவராய் இருக்கலாம். நான் பேசப்போவது உங்களுடைய ஊழியம், சபையின் ஊழியம். இந்த தலைமைத்துவத்தை பற்றி நான் பேசவில்லை இன்றைக்கு, புரியுதா? தலைமைத்துவம், அதாவது சபையிலே மேய்ப்பர்கள் யார், அப்போஸ்தலர்கள் யார், தீர்க்கதரிசிகள் யார், சபை ஒழுக்கத்தையும் கண்டிப்பையும் பற்றி அன்றைக்கு பேசினேன். இப்போ அதெல்லாம் பற்றி நான் பேசப் போகவில்லை. சபையினுடைய ஊழியத்தை பற்றி பேசப் போகிறேன். இப்போ இந்த சபையை இயேசு தனது மனவாட்டி என்று அழைக்கிறார், அப்படிதானே? இப்போ மனவாட்டி என்பவள் தானே மனைவியாக போகிறவள், ஆமாவா இல்லையா? மனவாட்டி என்றால் யார்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சரியா? இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடைபெறும் என்று. சரி, அன்றைக்கு நான் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன் யூத கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். அதற்கு பாஸ்டர்மாரும் வந்து படித்து கொண்டிருந்தார்கள். ஒரு வாரம் அவர்களுக்கு யூத கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்த பிறகுதான் அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் இப்போதான் பைபிளிலே முக்கால்வாசி புரிகிறது என்று. சரியா? இப்போ பாருங்கள், ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இந்த சபை மனவாட்டி என்றதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். இப்போ சபை யாருடைய மனவாட்டி சொல்லுங்க? சரி, இயேசு என்றால் 2 பேர். ஒன்று தேவனாகிய இயேசு, அடுத்தது மனிதனாய் வந்த இயேசு. சரியா? ஒரே நபர் தான். ஆனால் அவர் இந்த உலகத்திலே 33.5 வருஷங்கள் மாத்திரம் வாழ்ந்தார். எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தார்? 33 என்று வைப்போமே, சரியா? அந்த அரை எண்ணத்துக்கு 33 வருஷம் இயேசு உயிரோடே வாழ்ந்தார். அந்த இயேசுவின் மனவாட்டியா சபை, அல்லது தேவனாகிய இயேசுவின் மனவாட்டியா? என்ற தெய்வமே இல்லை, இல்லை, ஒரு நாளும் கிடையாது. தேவனாகிய இயேசுவின் மனவாட்டி என்று நீங்கள் சொன்னால் இறையலையே நீங்கள் குழப்பி விடுகிறீர்கள், சரியா? ஏனென்றால் இன்றைக்கு நாம் இயேசுவின் நாமத்திலே என்று ஜெபிக்கிறோமே, அது யாருடைய நாமம்? தேவனாகிய இயேசுவின் நாமமா, மனுஷனாய் வந்த இயேசுவின் நாமமா? மனுஷனாய் வந்த இயேசுவின் நாமம். ஏனென்றால் தேவனுக்கு நாமமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு நாமமே கிடையாது. அவரை குறித்து காட்டும் அத்தனை நாமங்களும் வெறும் காரண பெயர்கள். காரண பெயருக்கே அந்த அளவு பயங்கர மதிப்பு இருக்கிறது. எல்லோஹிம், எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர், சரியா? எல் ஷடாய், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், சரியா? எல் ஓஹா, எல்லார் மத்தியிலும் இருக்கின்ற அந்த பெரியவர், சரியா? இப்படி இந்த எல் 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 என்று அவருடைய அந்த நாமத்தை காரண பெயராக ஆண்டவர் காட்டின சந்தர்ப்பங்கள் உண்டு. அதுபோல யாஹ்வே, தமிழிலே யெகோவா, யாஹ்வே யேஹே, யாஹ்வே ஷம்மா, யாஹ்வே ஜித்கன், இப்படி ஏகப்பட்ட காரண பெயர்கள். அதனால் தான் ஒரு பாடகர், நம்முடைய கிறிஸ்தவ பாடகர் அருமையான ஒரு பாட்டை பாடியிருக்கிறார். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். அது காரண பெயர்கள். அத்தனை நாமங்களும் என்ன? காரண பெயர்கள். அவர் லிஸ்ட் கொடுக்குறாரு, பார்த்தீங்களா? யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ராஃபா. வழங்குதா? எல்லாமே காரண பெயர்கள். உண்மையாக நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் கிடையாது. ஏன்? அவர் ஒருவர். வேதம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அதிலே ஒரு பெரிய அதிசயம் தான் என்ன? இந்த அண்ட சராசரங்களும் பூமியும் மனுஷனும், சரியா? அப்போ தேவனுக்கு நாமம் இல்லை என்றபடியினால் இயேசு என்ற நாமம் தேவனுடைய நாமம் அல்ல. அந்த தேவன் மனுஷனாய் வந்தாரே, அந்த மனுஷனாய் வந்த பொழுது அவர் எடுத்துக்கொண்ட நாமம். அதனால்தான் தேவன் மனுஷனாய் வந்து
யெஷுவா என்று எபிரேய மொழியிலே அழைக்கக்கூடிய, தமிழிலே இயேசு என்று சொல்லுகின்ற அந்த பெயரை எடுத்து அவர் 33 வருஷம் அந்த பெயரை உடையவராய் வாழ்ந்து அந்த பெயருடையோராய் ஊழியம் செய்து மரித்து உயிர்த்தெழுந்தபடியினால் அந்த பெயருடைய அந்த மனுஷனாய் வந்த தேவனின் நாமத்தை சகல நாமங்களுக்கு மேலாக உயர்த்தினார். விளங்குதா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? அவர் மரண பர்யந்தம் தன்னை தாழ்த்தினபடினால் தேவன் அவருடைய நாமத்தை எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக உயர்த்தினார். அப்போ அந்த இயேசு என்ற உயர்த்தப்பட்ட அந்த நாமம் யாருடைய நாமம்? தேவனின் நாமம் அல்ல, மனுஷனாய் வந்த அந்த தேவனுடைய மனுஷ நாமம். புரியுதா? அப்போ சபை யாருடைய மனவாட்டி? திருத்துவத்தின் 2வது நபரின் மனவாட்டி அல்ல, இயேசுவின் மனவாட்டி. இவர் தான் அவர் தான் இவர். ஆனால் நமக்கு அந்த எப்படி திருத்துவம் புரியாதோ அதே போல மனுஷனாகிய இயேசு, தேவனாகிய இயேசு, இந்த ரெண்டும் நமக்கு புரியாது. ஒரே நேரத்தில் இந்த 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 உலகத்தில் 33 வருஷம் இயேசு மனுஷனாய் இருந்த பொழுது அவர் தேவனாய் இருந்தாரா இல்லையா? இருந்தார். ஆனால் தேவத்துவத்தை என்ன செய்தார்? பரலோகத்திலே விட்டு விட்டு வந்தார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அது எப்படி அவருடைய தேவத்துவத்தை பரலோகத்திலே விட்டு விட்டு இங்கே வந்து அவர் இருந்தார்? அப்போ அவர் தேவன் இல்லையா? அவர் தேவன் தான். அப்போ அவர் தேவனா? இல்லை, மனிதனாகத்தான் இருந்தார். அப்போ அவர் தேவனா? இல்லை. இல்லையா? ஆமா. மனுஷனா? ஆமா. வெறும் மனுஷனா? இல்லை, தேவன். என்ன ஐயா கொள்ளப்புறீங்க? இதுதான் ஐயா அவருடைய மனுஷத்துவம், தேவத்துவம். கிறிஸ்துவுக்கு பின் 371ஆம் ஆண்டிலே, சரியா, ஏரியஸ் என்று சொல்லுகின்ற ஒருவனுக்கு இது புரியவில்லை. அவன் முயற்சித்து 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 பார்த்தான். அவனுடைய மண்டையை போட்டு குழப்பிக்கொண்டான். சரியா, நான் அவன் இவன் என்று அவனை சொன்னாலும் அவன் சபையின் ஒரு ஊழியக்காரனாக இருந்தவன், ஒரு சபை தலைவனாக இருந்தவன். சரியா, நல்ல ஒரு பக்தி உள்ளவன், வேதத்தை ரொம்ப தியானத்தோடு வாசித்தவன். ஆனால் ஓவராக தேவையில்லாமல் மண்டையை போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. சரியா, வேதமே சொல்லுகிறது, மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை நீ ஏன் என்னது கெடுத்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் கெடுத்து கொள்வதற்கு நான் ஒரு வழி சொல்லவா? அவனவன் சொல்லுவான், போய் வேசித்தனம் பண்ணுங்கள், போய் மதுபானம் குடியுங்கள், போய் என்னது ட்ரக்ஸ் எடுங்கள் என்று. நான் சொல்லேன், ஓவராக பரிசுத்தமாக வாழ பாருங்க பாப்பா, உங்களை நீங்களே கெடுத்துக்கொள்வீர்கள். சரியா, தெரிந்தானே? நின்றா பரிசுத்தம், உட்கார்ந்தா பரிசுத்தம், மூச்சு விட்டா பரிசுத்தம், இல்லையா? சில பேர் பார்த்துருக்கீங்க தானே? ஹல்லேலூயா, அந்த பரிசுத்தம். சரியா, யாராவது உங்களை பார்த்து பிரதர் பிரைஸ் லார்ட்னா அவன் தன்னை கெடுத்துக்கொள்ள பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். சரியா, மிஞ்சின நீதிமானா இராதே. அதுபோல் வேதம் சொல்லுகிறது, அதே பிரசங்கி புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. ஓவராக படிக்கவும் கூடாது. என்னிடத்துல அநேகர், ரொம்ப பேர், என்னுடைய பிரசங்கங்களை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்களுக்கு ஒரே ஆசை, பாஸ்டர் எபிரேய மொழி படிக்க வேண்டும், கிரேக்க மொழி படிக்க வேண்டும். கேட்குற எல்லாத்தையும் நான் என்ன தெரியுமா அதைரியப்படுத்தி விட்டுருவேன். ஏன் எபிரேய மொழி படிக்கிற? நீ படிச்சு எப்படி கதை? இந்த எல்லாரும் போனால் போல நானும் போனேன் சாமி மலைங்கிற மாதிரி நீ படித்த, அதனால் நான் படித்தேன். இங்கே பாருங்கள், இந்த எபிரேய மொழி, கிரேக்க மொழி, அராமிய மொழி, அக்காடியன் மொழி எல்லாம் படித்ததுனால எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஏதோ ஒரு பக்கம் கர்த்தர் அப்பப்போ பயன்படுத்துகிறாரு தான், ஆனால் முக்கால்வாசி நான் பைத்தியக்காரன் ஆகினதே இதுகளை படிக்க போய்தான். சரியா, நமக்கு இருக்கிற ஒழுங்காக தமிழே இன்றைக்கி ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு தெரியல. வேதத்தை, சங்கீதத்தை வாசிக்கிற அநேகர் இடத்துல வந்து கேட்கிற ஒரு பொதுவான ஒரு கேள்வி, இந்த தமிழர்கள் அந்த 51வது சங்கீதத்திலே ஒரு பழைய தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அந்த கரணத்தில் ஞானத்தை வைத்திருக்கிறார். பார்த்துருக்கீங்களா? உங்கள் பைபிளில் இருக்கா? சில பேர் நினைப்பாங்க அந்த இடத்துல தவறுதலாக ராணா வந்துருச்சு, அந்த கணத்தில் ஞானத்தை வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு. சரியா, இல்லை எழுத்துப்பிழை வந்திருக்க வழியில் நினைப்பான், ஏதோ ஒரு குட்டி கரணத்தை பற்றி பைபிளில் பேசியிருக்குது அப்படின்ட்டு. அந்த கரணம் என்றால் மனசாட்சி. இன்றைக்கு தமிழிலே வாசிக்கும் வேதமே ஒழுங்காக விளங்க மாட்டேன் என்கிறது. இதில் ஏன் எபிரேய மொழி, யாராவது எபிரேய மொழி, கிரேக்க மொழி, அராமிய மொழி, அக்காடியன் மொழி படிக்க நினைத்து கொண்டிருந்தால் விட்டு விடுங்கள். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. சரிதானே? அப்போது இந்த மாதிரியாக அதிகமாய் படித்து பரிசுத்தமாய் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு ஒரு போலியான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது என்னவென்றால், சபையிலே
ஆண்டவராகிய இயேசுவின் மனவாட்டியாய் நாம் சபையாக இருக்கிறோம் என்றால் அது தேவனாகிய இயேசுவின் மனவாட்டி அல்ல, மனுஷனாய் வந்த அந்த இயேசுவின் மனவாட்டி. சரியா? அப்போ இயேசு எத்தனை வருஷங்கள் இந்த பூமியிலே மனுஷனாய் வாழ்ந்தார்? 33 வருஷம். அதற்கு பிறகு இயேசு தான் முன்னிருந்த அந்த பழைய நிலைக்கு வந்து விட்டார். அது என்ன நிலை? தேவனுக்குரிய நிலை. ஆனால் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தால் முதல் 3 அதிகாரத்திலும் இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் சொல்லி இருக்கும். ஆனால் 4வது அதிகாரத்தில் இருந்து நடக்க போகிற எல்லாமே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கிறது. புரியுதா? 4வது அதிகாரத்திலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகிலிருந்து நடக்கிறது. ஆகவே யாராவது, நிறைய பேர் சொல்லுகிறபடி நான் சொல்லுகிறேன், அந்த 4வது அதிகாரத்துக்கு பிறகு நடக்கின்ற சம்பவங்களை இப்போ நடக்கிறது என்று ஆதாரபூர்வமாக நல்ல வீடியோக்களை எல்லாம் தொகுத்து அழகாக கவர்ச்சியாக பக்தியாக வழங்கினாலும் நம்பாதீர்கள். புரியுதா? சும்மா ஒரு எகிப்தில் பிரச்சனை வந்த போது சாம்பல் குதிரை வந்துருச்சு, நான் ஞாபகம் இருக்கா? இப்போ எங்கே போச்சு அந்த குதிரை? எகிப்தில் பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, தெரியுமா? எகிப்தில் பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஆனால் வெளிப்படுத்தலே வருகின்ற சாம்பல் குதிரை பிரச்சனையை தீர்க்கவா வருகிறது? எகிப்துக்கு வந்து ஒரு டவுனில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்காக குதிரை வருது வெளிப்படுத்தின விசேஷத்தில். ஆகவே இன்றைக்கு நிறைய பேர் சும்மா அந்த ஆப்டிக்கல் எல்யூஷன் என்று சொல்லுகின்ற அந்த அந்த இந்த சில படங்களின் இவற்றையெல்லாம் போட்டு காட்டிக்கொண்டு இது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது தான் வருகிறது, சரியா 12ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது வருகிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து நடைபெற போகின்ற அத்தனை விஷயங்களும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்க போகிறது. புரியுதா? ஓகே? என்ன எல்லாரும் என்னத்தையோ முழுங்கின என்னமோ மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? புரியுதா? ஆகவே இந்த டிவிகள் பார்க்கும்போது, யூடியூப் பார்க்கும்போது கவனம், சரியா? கேட்குறவன் கேனேனா இருந்தால் எகிப்தில் சாம்பல் குதிரை வருமா, சரியா? இன்னும் என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதில் இருந்து, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் இருந்து நீங்கள் கடைசி வரை பார்த்தால், வெளிப்படுத்தல் 22 வரை பார்த்தால் ஒரு பயங்கர ஆச்சரியத்தை காணுவீர்கள். என்ன தெரியுமா? இயேசு மனுஷகுமாரனாக காண்பிக்கப்படுகிறார். உதாரணமாக வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் பரலோகத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. பிதா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். நான் அந்த நாக்காளி இல்லை, இந்த அன்னைக்கு நான் போட்டு காட்டினேன், சிஸ்டர் எஸ்தர், பாஸ்டர் நந்தன் எல்லாத்துக்கும் போட்டு காட்டினேன். பிதா நாக்காளில் கான்ஃபரன்ஸ் டேபிளில் உட்காந்துக்கிட்டு இப்படி வான்னு கூப்பிட்டு பீட்டா கேசட்டை திருப்பி பார்த்துட்டு இயேசுக்கிட்ட கொடுத்துட்டு ஓம் ப்ரோக்ராம் சூப்பர்னு சொல்கிறாருன்னு பார்ப்பீங்க யூடியூப்பில். அந்த நாக்காளியில் இல்லை, பரலோகத்தில் கான்ஃபரன்ஸ் டேபிளெலாம் இல்லை. இது உண்மையாய் பிதா சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒரு காட்சி. அந்த நேரத்திலே புத்தக சுருள் கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு சத்தம் வருகிறது, இந்த புத்தக சுருளின் முத்திரைகளை உடைக்கக்கூடியவன் யார்? இப்போ யோவான் சொல்லுகிறார், நான் பார்த்தேன், யாருமே இல்லை என்றதை பார்த்து எனக்கு அழுகையாக வந்துவிட்டது என்று. சரியா? அந்த நேரத்திலே ஒருவர் சொல்லுகிறார், அழாதே யோவான், பயப்படாதே, இந்த முத்திரைகளை உடைப்பதற்கு யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாகிய அந்த இயேசு அவர் தகுதியை பெற்றிருக்கிறார். அவர் அந்த முத்திரையை உடைக்கப் போகிறார் என்று அதிலிருந்து இயேசு தான் முத்திரையை உடைக்கிறார். நீங்கள் அதிலே பார்த்தால் இயேசு பரலோகத்திலே எப்படி அந்த வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துக்கு பிறகு காண்பிக்கப்படுகிறார் தெரியுமா? அடிக்கப்பட்ட ஆடாக. அடிக்கப்பட்ட ஆடு என்றால் என்ன? அவர் மனுஷனாய் வந்த அந்த தன்மை புரிகிறதா? இயேசு தேவனாய் இருந்த அந்த நிலையிலே அவரை காட்டாமல் மனுஷனாய் அவர் வந்த அந்த அடிக்கப்பட கொண்டு போகப்படுகின்ற அந்த ஆட்டினுடைய நிலை காட்டப்படுகிறது. புரியுதா? அப்போ பரலோகத்திலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இயேசு என்னவாய் அங்கு காண்பிக்கப்படுகிறார்? மனுஷகுமாரனாக. தேவன் தான், ஆனால் அவருடைய மனுஷ குமாரத்துவத்தை மறுபடி அவர் எடுக்கிறார். புரியுதா? இப்போ யூத கலாச்சாரத்தை கர்த்தர் தானே கொடுத்தார்.
இப்போ யூத கலாச்சாரம் பைபிளிலே கிடையாது. பைபிளிலே உண்டு, ஆனால் அந்த கலாச்சாரத்தினுடைய எல்லா அம்சங்களும் பைபிளிலே கிடையாது. வேதத்திலே அவர்களுடைய சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் யூத கலாச்சாரத்தை யாருக்கு ஆண்டவர் கொடுத்தார்? யாருக்கு கொடுத்தார் ஆண்டவர்? யூதர்களுக்கு. யூதர்களுக்கு யார் கொடுத்தார்? ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே அவை டல்முட், மிஷ்னா, கெமாரா என்று சொல்லுகின்ற யூத புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கின்றன. புரியுதா? அப்போ டல்முட், மிஷ்னா, கெமாரா இவை யூத கலாச்சாரங்கள், ஆண்டவரால் கொடுக்கப்பட்டவை என்றபடினால் அவை தேவனுடைய வார்த்தையா? அல்ல. புரியுதா? தேவனுடைய வார்த்தை எது? பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. ஒழுங்கா புரிஞ்சுக்கிறீங்களா நீங்க? ஆனால் யூதர்களுடைய கலாச்சாரத்தை படிப்பதென்றால் வேதத்தை மாத்திரம் படித்தால் போதாது, டல்முட், மிஷ்னா, கெமாரா இவற்றை படிக்க வேண்டும். இந்த கலாச்சாரத்தை கொடுத்தது யார்? ஆண்டவர். ஆண்டவர் பேசின எல்லாவற்றையும் வேதத்தில் எழுதவில்லை. அவர் கற்றுக் கொடுத்த எல்லாம் வேதத்திலே சொல்லவில்லை. சில விஷயங்களை வேதத்திலே எழுத வேண்டாம் என்றே சொல்லியிருக்கிறார். ஆமாவா இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் 7 இடிகளை பார்க்கிறார். அந்த 7 இடிகளையும் பார்த்தவர் 7 எக்காலங்களை எழுதினார், 7 முத்திரைகளை எழுதினார். சரியா? 7 கலசங்களை எழுதினார். 7 இடிகளையும் எழுத போகும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஸ்டாப், இதை எழுதாதே. அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தி எழுத வேண்டாம் என்று சொன்ன விடயங்களும் உண்டு. சரியோ? அதுபோல ஆண்டவர் பேசின சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, ஆனால் அவை தேவனுடைய வார்த்தைக்குள் சேர்க்கப்படவில்லை. சரியா? இப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரா? சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். சரி, இதோ அவ்வப்போது ஆண்டவர் சொப்பனங்களால் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்கி காட்டுங்கள். ஏனென்றால் கர்த்தர் இன்னும் சொப்பனங்கள் மூலமாக பேசுகிறார். நல்லா தூக்குங்க. சரி, கர்த்தர் தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். சரி, சிலர் சொல்லுங்க, கர்த்தர் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கே அல்லது வேற யாருக்கே கொடுத்து உங்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார். சரி, அப்போ மொத்தத்துலேயும் ஒரு 13 பேர் தான் கையை தூக்கி இருக்கிறீங்க. மற்றவங்களோடலாம் ஆண்டவர் பேசுகிறதே கிடையாது. சரி, அந்த 13 பேரையும் வச்சாவது பேசுவோம். இந்த 13 பேரோடும் கர்த்தர் பேசுகிறாரா, இல்லாவிட்டால் பிசாசு பேசுதா? பிசாசு அப்பப்போ பேசுவான் தான், ஆனால் கர்த்தர் தானே பேசுகிறார் இல்லையா? அப்போ கர்த்தர் பேசுகிறபடினாலும் அதை வேதத்தில் எழுத முடியுமா? இப்போ சிஸ்டர் எஸ்தர் கையை தூக்குனாங்க. அப்போ வெளிப்படுத்தலுக்கு பிறகு எஸ்தரின் புத்தகம் 2ஆம் பாகம், இது பழைய ஏற்பாடு, எஸ்தர் அல்லன்னு ஒன்று போடலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பிறகு ஒரு 2 அதிகாரத்தில் தயாவின் புத்தகம், தயாவுக்கு கர்த்தராகிய இயேசு வெளிப்படுத்தின வெளிப்பாடுன்னு ஒரு புத்தகம் போட முடியுமா? முடியாது. அப்போ கர்த்தர் பேசி அது தேவனுடைய வார்த்தையோடு சேர்க்கப்படாத வார்த்தைகள் இன்றும் இருக்கின்றன என்றால், மோசேயோடு கர்த்தர் வேதத்திலே பேசினதை தவிர வேறு விடயங்கள் பேசியிருக்க மாட்டாரா? தாவீதோடு பேசியிருக்க மாட்டாரா? வேறு தீர்க்கதரிசிகளோடு பேசியிருக்க மாட்டாரா? அந்த அவற்றைத்தான் டல்முட், மிஷ்னா, கெமாராவில் காணுகிறோம். புரியுதா? ஆகவே அது தேவனுடைய வார்த்தையோடு சேர்ப்பதில்லை, ஆனால் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவை. அதிலே இந்த திருமண கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது, சூப்பராக இருக்கும். அந்த திருமண கலாச்சாரத்தை பார்த்தால் பைபிளிலே 3/4 உங்களுக்கு புரிந்துவிடும். திருமண கலாச்சாரத்திலே ஆண் 40 வயதில் தான் திருமணம் செய்வான். சரியா? யூத கலாச்சாரத்திலே ஆண் 40 வயதிலே தான் திருமணம் செய்வான். பெண் வயது வந்த உடனேயே திருமணம் செய்வாள். சரியோ? அப்போ ஒரு மணமகனுக்கு ஒரு மணமகளை பேசி தீர்மானித்து அதை நடத்துவது அந்த மணமகனுடைய தகப்பனுடைய பொறுப்பு. அந்த தகப்பன் என்ன செய்வார்? மணமகனுக்கு, தன்னுடைய மகனுக்கு மணமகளை தேடுவதற்கு ஒருவரை, நம்பக்கூடிய ஒருவரை நியமித்து தனது முழு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுப்பார். நீங்கள் ஆபிரகாமனுடைய கதையிலே பார்த்தால், ஆபிரகாம் ஈசாக்குக்கு மணமகளை தேடுவதற்கு எலியேசர் என்று சொல்லுகின்ற தன்னுடைய முதன்மை வேலைக்காரனுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்து, நீ ஆரானுக்கு போய் என் மகனுக்கு ஒரு மனைவியை நீ தெரிவு செய்து கொண்டு வா என்று அனுப்புகிறார். இதுதான் அந்த கலாச்சாரத்தினுடைய ஒரு உதாரணம். அப்போ அந்த மணமகளை அவர் கொண்டு வரும் பொழுது அந்த வீட்டு எல்லைக்குள்ளே வந்தவுடன்
மணமகன் போய் அந்த மணமகளை வரவேற்று கொண்டு வந்து அப்பாவினிடத்திலே விட வேண்டும். சரியோ? அப்பாவிற்கு பாரம் கொடுக்க வேண்டும். அப்படி பாரம் கொடுக்கப்பட்ட மணமகள் 7 நாட்கள் சுத்திகரிக்கப்படுவாள். வாசனை திரவியங்கள் போடப்பட்டு ஐயோ எவ்வளோ பயங்கரமான அந்த யூதர்களுடைய சடங்காச்சாரத்தின்படி அந்த மணமகளை அவர்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான தைலங்கள், மூலிகைகள், வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு அந்த மணமகளை 7 நாட்களில் ரொம்ப அப்படி ஒரு பயங்கர அழகான ஒரு பெண்ணாக அப்போ ஆக்கி வைத்து விடுவார்கள். சரியா? அப்போது இந்த 7 நாட்கள் மணமகளுக்கு ஆயத்தம் நடைபெறுகின்ற நேரத்தில் தான் திருமணத்துக்கு விருந்துக்கு, அந்த 7 நாள் விருந்துக்கு அவரவர் வரவேற்கப்படுவார்கள், அழைக்கப்படுவார்கள். சரியா? இப்போ இங்கே உள்ள கலாச்சாரத்தில், நம்முடைய கலாச்சாரங்களில் திருமணம் முடிந்த பிறகு தானே ரிசப்ஷன், சாப்பாடு. ஆமாவா இல்லையா? ஆனால் யூத கலாச்சாரத்தின்படி திருமணம் நடப்பதற்கு 7 நாளுக்கு முதலிலிருந்தே ரிசப்ஷன் நடந்துவிடும். ஆகவே 7ஆம் நாள் திருமணம் நடக்க இருக்கின்ற பொழுதே, சரியா, அழைக்கப்படுகிறவர்கள் வந்து பரிசுகள் எல்லாம் கொடுத்து வாழ்த்தி விட்டு போய்விடுவார்கள். திருமணம் 7ஆம் நாள் இரவு மணமகனுடைய வீட்டில் நடைபெறும் பொழுது 3 விதமான ஜனங்கள் தான் அந்த இடத்துல சமூகம் தருவார்கள். முதலாவது மணமகன் வீட்டாரும் மணமகள் வீட்டாரும். சரியா? 2வது அந்த திருமணத்தை நடத்துவதற்கு வந்த ரபி, ஆசாரியர், அவர்கள். 3வது மணமகனினுடைய தோழர்கள். சரியா? அப்போது இதுதான் அந்த கலாச்சாரம். இப்போது இந்த கலாச்சாரத்தின்படி அந்த கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு, இப்போது நம்ம கல்யாணங்களில் கல்யாணம் கட்டிட்டு மணமகனும் மணமகளும் தானே ஜஸ்ட் மேரீடுன்னு காரில் போட் போட்டுக்கிட்டு போவாங்க, பாய் சொல்லிட்டு. யூத கலாச்சாரத்தில் அப்படி அல்ல. மணமகனும் மணமகளும் நிற்கத்தக்க மற்றவர்கள் தான் போவார்கள். சரியா? அப்போது மணமகனும் மணமகளும் அன்று மணமகனுடைய அந்த தகப்பன் வீட்டிலே அவர்களுடைய முதல் இரவை அவர்கள் கழிப்பார்கள். அந்த முதல் இரவில் பெண் உறங்கி அவள் எழும்புவதற்கு முன்பதாகவே மாப்பிள்ளை எழும்ப வேண்டும். சரியா? அப்படியே பெண் விழித்து கொண்டாலும் தான் விழித்து கொள்ளாதவள் போல பாசாங்கு செய்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அந்த யூதர்களுடைய கலாச்சாரம். மாப்பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? அவள் எழும்புவதற்கு முன்பதாக காலை 4-5 மணிக்கெல்லாம் எழும்பி மெதுவாக பூனை போல அறையை விட்டு வெளியே போய் அவருடைய நண்பர்கள் எல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு கூடாரங்களிலே படுத்து கிடப்பார்கள். எல்லாரையும் எழுப்பி கொண்டு நைஸாக வெளியே போய்விட வேண்டும். போய் மதியம் 12 மணிக்குள்ளாக, அதாவது 6ஆம் மணி வேலை என்று சொல்வது மதியம் 12 மணி, அதற்குள்ளாக திரும்பி வந்தாக வேண்டும். ஏன் போக வேண்டும் என்றால், போய் ஒரு மிருகத்தை பிடித்து கொண்டு வர வேண்டும். உயிரோடையாவது பிணமாயாவது ஒரு மிருகத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மிருகம் ஒரு சாதாரண முயலிலே இருந்து ஒரு நரி, ஒரு ஓநாய், அல்லது ஒரு பெரிய சிங்கம், புலி, கரடி, இப்படி ஒரு வனவிலங்கு, காட்டு விலங்கை பிடித்து கொண்டு வர வேண்டும். அப்போது அந்த மிருகத்தை பிடித்து கொண்டு வரும்போது இந்த மணமகள் எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பார்கள், மாப்பிள்ளையும் அவருடைய தோழர்களும் திரும்பி வரும் வரை. அப்போது அந்த மிருகத்தை வைத்து தான் அவர்கள் தீர்மானிப்பார்கள், மகளே, உனக்கு வாய்த்திருக்கிற மகன் புருஷன் உன்னை இப்படியெல்லாம் கவனிப்பான் என்று. சரி, ஆகவே எப்படியாவது ஒரு நல்ல மிருகத்தை தான் பிடித்து கொண்டு வர முயற்சிப்பார்கள். அப்போது கிணற்றடி சங்கம் என்று இருக்கும். சரியா? கிணற்றடிக்கு பெண்கள் போய் தண்ணீர் எடுக்க போகும் பொழுது அவர்கள் அடிக்கடி பேசிக்கொள்கிற ஒரு காரியம் இதுதான். உன் புருஷன் என்ன அடி பிடிச்சிட்டு வந்தார்? ஏன் ஆள் நரி பிடிச்சிட்டு வந்தாருடி? ஆமாம், அவனே நரி மாதிரி, அவன் பிடிச்சதும் நரி தானே. அப்புறம் ஏன் ஆள் என்ன தரமா பிடிச்சாரு? ஓனாயின்னு சொல்ல. அவன் செத்து போன ஓனாய் ஒன்றை பிடிச்சி கொண்டு வந்து தூக்கி கொண்டாந்து கொடுத்துருப்பான். அவன் மனுஷனை பார்த்தா ஓனாய் பிடிக்கிற மாதிரியா இருக்குது. இப்படித்தான் அந்த அவர்களுடைய அந்த கிணற்றடி சங்கத்திலே ஒரு பெரிய கதை நடைபெறும். இதுதான் தல்முட், மிஷ்னா, கெமாராவிலே காணப்படுகின்ற யூத கலாச்சாரம். இது வேதத்திலே இல்லை. ஆகவே இது தேவனுடைய வார்த்தை அல்ல. ஆனால் தேவன் தான் இதை யூதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அது புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ இயேசு தான் மணமகன், சபை யார்? மணவாட்டி. இப்போ இந்த சபையை வந்து தயார்படுத்தி அந்த சபையை தகப்பன் வீட்டுக்கு, மாப்பிள்ளையினுடைய தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகின்ற அந்த பொறுப்பு யாருடையது? பரிசுத்த ஆவியானவருடைய.
இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, அவர் சபையை கொண்டு போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் மேகங்கள் வரை பாதி வழி வந்து அவர் சபையை அழைத்து கொண்டு பிதா வீட்டுக்கு போகிறார் என்று. அங்கே 7 வருஷங்கள் அந்த மணமகளை சுத்திகரிக்கும் காலம் நடைபெறும். சரியோ? அந்த 7 வருஷங்கள் தான் இந்த பூமியிலே முதல் 3.5 வருஷம் அந்தி கிறிஸ்து சமாதானத்தை ஏற்படுத்தி அடுத்த 3.5 வருஷம் கடுமையான உபத்திரவத்தை இந்த உலகத்து மக்களுக்கு அவன் கொடுப்பான். அந்த 7 வருஷத்திலே தான் அந்த வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்துக்கு பிறகு வருகின்ற அந்த 7 கலசங்கள், அந்த 4 குதிரைகள், அந்த 7 முத்திரைகள், இவை எல்லாம் உடைக்கப்பட்டு அவ்வளவு சம்பவங்களும் நீங்கள் வெளிப்படுத்தலிலே வாசிக்கிற 4ஆம் அதிகாரத்தில் இருந்து 18ஆம் அதிகாரம் முடிய நீங்கள் வாசிக்கும் அத்தனை சம்பவங்களும் நடைபெறும். அந்த 17ஆம் 18ஆம் அதிகாரங்களிலே பாபிலோன் எப்படி அழிக்கப்படுகிறது. முதல் சாம்ராஜ்யமாய் நிம்ரோட் என்கின்றவனால் தொடங்கப்பட்ட பிசாசின் அதிகாரம் கொண்ட அந்த பாபிலோன், அந்த அரசியல் பாபிலோன், மத பாபிலோன், பொருளாதார பாபிலோன் எப்படி இல்லாமல் போகிறது என்று 17ஆம் 18ஆம் அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கலாம். 19ஆவது அதிகாரத்துக்கு போனால் அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து நடைபெறுகிறது. சரியா? அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு சபை முதல் தடவையாக மனைவி என்று அழைக்கப்படுகிறாள். அதுவரை மணவாட்டி என்று அழைக்கப்படுகின்ற சபை மனைவி என்று அழைக்கப்படுகிறாள். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால், கல்யாணத்துக்கு பிறகு திடீரென பார்த்தால் இயேசு ஒரு வெள்ளை குதிரையில் ஏறி நைஸாக நழுவி பரலோகத்தில் இருந்து சபையோடு அல்ல, அவருடைய சேனையோடு. சேனை என்றால் யார்? அவருடைய நண்பர்கள். சபை சேனை அல்ல, சபை மனைவி. சபை மனைவி ஆகிவிட்ட பிறகு அது சேனை அல்ல. சேனையோடு இந்த பூமிக்கு வந்து சாத்தான் என்று சொல்லுகின்ற மிருகத்தை பிடித்து 1000 வருஷத்துக்கு கட்டுகிறான். புரியுதா? அப்போ இயேசு என்ற அந்த மணவாளன், அவரை பிடிக்கிற மிருகம் எந்த மிருகம்? மிருகங்களுக்கெல்லாம் அதிபன் ஆனால் இருக்கின்ற அந்த கொடிய மிருகமாகிய சாத்தான். இப்போ இந்த யூத கலாச்சாரத்தை படித்தால் தான் வேதத்தில் உள்ள இந்த அம்சங்கள் புரியும். அதில் ஒரு அழகு என்ன தெரியுமா? மனுஷனாய் வந்த இயேசுவுக்கு 33 வயதோடு அவருடைய மனுஷ வாழ்க்கை முடிந்து விட்டது. சரியா? இப்போ சபையை ஏன் கல்யாணத்துக்கு 7 வருஷங்களுக்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போகிறார் தெரியுமா? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதில் இருந்து இயேசு மறுபடி மனுஷகுமாரனாக தானே காட்சி அளிக்கிறார். அந்த மனுஷகுமாரனாக அவருடைய 34ஆம் வயது தொடங்குகிறது. 7 வருஷங்கள் முடியும் பொழுது மனுஷனாய் வந்த இயேசுவுக்கு 40 வயது நிறைவேறுகிறது. மனுஷனாய் வந்த அந்த இயேசு 40 வயதில் சபை என்கின்ற மணவாட்டியை திருமணம் செய்கிறார். பார்த்தீங்களா? இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த ரகசியங்கள், இந்த அற்புதங்கள் எல்லாம் தெரியாது. உங்களுக்கு புல் அரிக்கலையா இதெல்லாம் கேட்கும்போது? பாச நந்தன், பாச சிவமாரி, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் புல்லெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யணும், என்னுடைய இனி அடுத்து வர்ற மீட்டிங்கில் சரியா சில பேருக்கு கொடுத்து ஒரு ஆக்களை தட்டி அந்த காஞ்சோரி புல் இல்லை, காஞ்சொரி அப்படி தடவிக்கிட்டே போயிட்டீங்கன்னு சொன்னால் சொரிஞ்சிக்கிட்டாவது இருப்பாங்க. சரி புல் அரைச்சி தான் சொரிதாங்கன்னு நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு போகிறேன். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இது வரைக்கும் இந்த 19 வருஷம் நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து போகிறேன், இந்த ரகசியத்தை நான் சொல்லவே இல்லை. சரியா? நான் என்னுடைய பைபிள் காலேஜில் கற்றுக் கொடுக்கறதோடு சரி, நான் உலகத்தில் எங்கேயுமே இந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கல. சரியா? உங்களுக்கு தான் முதல் தடவை என்னுடைய பைபிள் காலேஜை விட்டு வெளியே வந்து சொல்லி கொடுக்குறேன். கேட்டுக்கிட்டு இருக்க லட்சணத்தை பார்த்தா நான் அங்கே வந்து உங்களை எல்லாம் அடிக்கவா இல்லை முன்னால் கூப்பிட்டு அடிக்கவான்னு யோசனையாக இருக்குது. இப்போ தட்டுறீங்க இல்லை? இன்றைக்கு இங்கே பாருங்கள், இன்றைக்கு வந்து வேதத்திலே அடையாளங்கள் என்று சில இருக்கின்றவற்றை அடையாளம் அல்ல, அப்படியே நிஜம் என்று சில பேர் நம்புகிறார்கள். நிஜமாக இருக்கின்ற சிலவற்றை அடையாளங்கள் என்று நம்புகிறார்கள். சரியா? 7 வருஷம் என்பது நிஜம், அது அடையாளம் அல்ல. சரியா? ஏனென்றால் அந்த மனுஷகுமாரனுடைய அந்த 7 வருஷம் நிறைவேறினால்தான் அவருடைய வயது சரியாகிறது. நீங்கள் 4வது வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தில் இருந்து நீங்கள் பார்த்தால் இயேசு தேவனாக காட்டப்படவே இல்லை. அவர் தேவன்தான், அவர் தேவன்தான். ஐயோ, அவர் தேவன்தான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவர்
மனுஷகுமாரனாக சகலவற்றையும் ஜெயித்து விட்டு எதற்கோ 7 வருஷம் காத்திருக்கின்ற ஒரு மனுஷகுமாரனாகத்தான் அங்கே காட்டப்படுகிறார். அந்த 7 வருஷம் அவருக்கு நிறைவேறினவுடன் தனது 40வது வயதில் சபை என்கின்ற மணவாட்டியை அவர் திருமணம் செய்கிறார். வாவ், எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் விளங்குதா? அப்போ அந்த யூத கலாச்சாரத்தை படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். இப்போ மணவாட்டி என்றால் யார்? நாளைய மனைவி. இன்றைய மணவாட்டி தான் நாளைய மனைவி. இப்போ சரி, இப்போ ஒரு ஆளை இப்போ ஒரு மணமகனுக்கு ஒரு 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 பெண்ணை நிச்சயம் செய்தாகி விட்டது என்று வைத்துக்கொள்வோம். இப்போ திருமணம் செய்ய போகிறார்கள். ஆனால் இந்த மணமகள் வீட்டுக்கு இந்த மணமகன் அல்லது அவர் குடும்பத்தோடு அவர் போக்குவரத்து இருக்கத்தானே செய்யும். ஆமாவா இல்லையா? நிச்சயம் செய்த பிறகு போக்குவரத்து இருக்கத்தானே செய்யும். இவர் அங்கே போகும்போதோ அல்லது அந்த பெண் வீட்டார் அந்த பெண் உள்பட யாராவது இங்கு வந்து போகும்போதோ இந்த மணமகன் என்ன நினைப்பார்? இவருக்கு இந்த பெண் தண்ணீர் கொடுக்க வேண்டும், சாப்பாடு பரிமாற வேண்டும், அப்பப்போ இவரை பார்க்க வேண்டும். முடியும்னா இப்படி ஒரு இங்கு கொஞ்சம் ஓவராக போகிறேன்னா ஏதாவது இதெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று மணமகன் நினைப்பாரா இல்லையா? முன்னாள் மணமகன்மார் இருக்கிறீர்கள், சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது என்ன, உண்மையா பொய்யா சொல்லுங்கள். அல்லது சரி கல்யாணம் கட்ட தானே போகிறேன், கட்டினதுக்கு பிறகு அவள் எனக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறட்டும், தண்ணியெல்லாம் கொடுக்கட்டும். இப்போ அப்படி சொல்கிற நீதிமான் யாராவது இங்கே இருக்கிறீங்களா? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். எந்த தெய்வமே, இந்த காலத்து நீதிமான்கள் அந்த சினிமா பாட்டு ஒன்றுக்குது, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, அந்த ரேஞ்சில் சிலது சேர்ச்சில் இருக்குது. என்னது, கல்யாணத்தை கட்டிட்டு புள்ள பெப்பமா, இல்லை புள்ளைய பெற்றுட்டு கல்யாணம் கட்டுவோமா? புள்ளைய பெற்றுட்டு கல்யாணம் கட்டினா ஒரு சான்ஸ். என்ன, நம்ம பிள்ளையவே ஃப்ளவர் கல்யாணம் பாட்டிடலாம். அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஆனால் நான் சொல்கிறேன், பொதுவாக ஒரு மணமகன் சரியா தான் கல்யாணம் கட்ட போகின்ற அந்த பெண் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த பெண்ணினுடைய அம்மாமாரும் அக்கா தங்கைமார் இருந்தால் அல்லது தன்னோடு போனவர்கள் சாப்பாடு பரிமாறி தண்ணீர் கொடுப்பதை விட தான் கட்டப்போகும் அந்த பெண்ணே தனக்கு அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்து கை கழுவ தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு பரிமாறினா என்ன ஒரு கிக்கு தானே? ஆமாவா இல்லையா? அப்படி ஒரு கிக்கு இருக்குமா இல்லையா? பரிதாபமாக பிரதர் கின்சி எல்லாம் தலையாட்டுறார். என்ன தெரியுமா, இந்த சான்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப நாள் கிடைக்கல. அவள் வந்தாள், திடீரென மணமகளாய் வந்தாள், கொண்டு போனீர்கள், கல்யாணம் கட்டி வைத்து விட்டீர்கள், நான் இப்படியெல்லாம் அனுபவிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தானே? சரி, உண்மை தானே? அவர்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தால் கூட மாப்பிள்ளை அதை எதிர்பார்ப்பார். ஆமாவா இல்லையா? இப்போ இந்த எதிர்பார்ப்புகளோடு மனுஷனை படைத்தவர் யார்? இயேசு. அவர் தான் படைத்தார். இப்போ அவரே மணமகனாக தன்னுடைய மணவாட்டியை பரிசுத்த ஆவியானவர் தயார்படுத்துவதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ மணவாட்டியாகிய நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்வதை அவர் ஏக்கமாய் எதிர்பார்ப்பாரா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், சபையில் இருக்கிற எல்லாரும் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். என்னத்துக்காக? கிரீடம் பெறதுக்காக இல்லை, சரியா? கிரீடத்தில் முத்து வைக்கிறதுக்காக இல்லை. என்னத்துக்காக? அந்த மணமகனுடைய அந்த ஆசையை, அந்த சின்ன சின்ன ஆசைகளை தீர்த்து வைப்பதற்கு. சபை என்றால் மணவாட்டி, மணவாட்டி என்றால் நீங்கள் முழு நேரமும் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். சில பேர் என்ன தெரியுமா சொல்லுகிறாங்க, இல்லை எனக்கு அதுக்குரிய அழைப்பு வரணும். எப்படி இருக்கு கதை? மாப்பிள்ளை அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கும்போது அவள் தண்ணி கொண்டாந்து கொடுக்க மாட்டாளாம். என்ன முறைப்படி அவளுக்கு யாராவது வந்து சட்டப்படி சொல்லணுமா, நீ தான் இவனுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், அப்போ தான் நான் போய் கொடுப்பேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. ஆசை இருக்கிறது, ஆனால் அழைப்பு வர வேண்டும். இது சரியா? மணமகனுக்கு தான் கட்ட போகிறவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய அந்த ஆசை அவளுக்குள் யாரும் புகுத்தக்கூடாது, தானாக வர வேண்டும்.
அப்படிப்பட்ட தான் கட்டப்போகிறவள் தான் தனக்கு அது இது கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், மற்றவன் கொண்டு வந்து கொடுத்தால் ஒரு எரிச்சல், இதெல்லாம் அந்த மணமகனுக்கு தானாய் வர வேண்டும். பக்கத்தில் இருக்க நண்பன் சொல்லக்கூடாது, மச்சான் எரிச்சல் படு மச்சான் மாமியார் கொண்டாடுறது டீயை. இல்லை ஏன் யார் கொடுத்தா என்ன மச்சான், டீ தானே குடிக்க வந்தோம் குடித்தோம் போனோம் இருக்கட்டும். இப்படிப்பட்ட மணமகன்லாம் கல்யாணமே பண்ணக்கூடாது. விளங்குதா நான் சொல்கிறது? விளங்குதா? நிச்சயம் பண்ண பிறகு சரியா ஒரு மணமகன் சொல்லுவானே, ஆனால் என்னதான் இருந்தாலும் கல்யாணம் கண்ட பிறகு இவ தானே மச்சான் எனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டாந்து கொடுக்க போகிறா, இப்போ மாமியார் கொண்டாந்து கொடுக்கட்டும், இல்லைனா பொண்ணுட்ட அக்கா தங்கச்சி கொண்டாந்து கொடுக்கட்டும்னா இவன் எங்கேயோ ராங் போகிறான். இவன் மாமியாரை பார்க்குறான். விளங்குதா? இவன் கட்ட போகிற பொண்ணை பார்க்காம யாரை பார்க்குறான்? பொண்ணுட்ட அம்மாவை பார்க்குறான், பொண்ணுட்ட அக்கா தங்கச்சை பார்க்குறானோ. முற்றிலும் சொல்ல போனால் நான் இப்படி சொல்கிறேன், பயம் இல்லாமல் சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. தான் கட்டப்போகும் பெண்ணிடத்திலிருந்து பணிவிடை எதிர்பார்க்காதவன் ஒன்றில் சொரியன், இல்லையேல் காடையன். ஒரு உண்மையான ஆணாக இருந்தால் அவன் எதிர்பார்க்கத்தான் வேண்டும். அதே போல ஒரு நிச்சயிக்கப்பட்ட பெண் தான் கல்யாணம் கட்ட போகிற அந்த அவன் வருகிறான் என்றால் அவளுக்குள் ஒரு கிளுகிழுப்பு. வருங்கதா, அவன் வருவானா, வருங்கதா, நான் கொண்டு போய் கொடுக்க போகும் டீயை குடிக்க வருவானா. அப்படி அவள் எதிர்பாராமல் இருந்து அவள் அந்த பணிவிடையை செய்யாமல் இருக்க மற்றவர்கள் தூண்டித்தான் செய்ய வேண்டும் என்றால் அவளுக்கு யாரோ கள்ளக்காதலன் இருக்கிறான். இதெல்லாம் இயற்கையாக வர்றது. இப்போ அன்பானவர்களே, ஆண்டவர் தானே இப்படி நம்மை படைத்து வைத்திருக்கிறார். அவர் இன்றைக்கு மணமகனாக இருக்கிறாரா இல்லையா? இது என்ன அசுத்த கதையா நல்ல கதையா? உண்மையாகவே சபைக்கு இயேசு யார்? மணவாளன். சபை இயேசுவுக்கு யார்? மணவாட்டி. அப்போ அந்த உணர்வு சபைக்கு வர வேண்டும். அந்த உணர்வு அவருக்கு இருக்கிறது. இருக்குமா இருக்காதா? யாராவது அவருக்கு போய் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இயேசுவே இயேசுவே இப்படி வாரம் ஐயா, இப்படி அமர்ந்துக்கணும், உமக்கெல்லாம் ஒரு விவஸ்தை இல்லை. சபையிடமிருந்து நீர் ஊழியத்தை எதிர்பார்க்க வேண்டும், இப்படி சொல்லிக் கொடுக்கணுமா? அவர் சும்மாவே எதிர்பார்க்கிறார். விளங்குதா? அவர் அந்த கிக்கில் தான் இருக்கிறார். அவர் போகும்போது எவ்வளோ அவசரமாக போனார்னா, போகிற வழியிலே 2 தூதர்களை கீழே போய்ட்டு சொல்லு, நான் அப்படி போன மாதிரியே வருவேன்னு சொல்லிட்டு போனார். உடனே லூக்கா புத்தகத்தை வாசிங்க. இவர்கள் பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு மேலே போயிட்டார் ஒலிவ மலையிலேருந்து. 2 தூதர்கள் வந்து சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே பயப்படாதீர்கள், போனவர் இப்படியே வருவார்னு சொல்லிட்டு தான் போனாங்க தூதர்கள். நம்ம சபை தான் இன்னும் ஆயத்தம் இல்லை. பாவம், ஒரு 2000 வருஷமாக நிச்சயிக்கப்பட்ட பொண்ணை கல்யாணம் கட்ட முடியாமல் எவ்வளவு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த இயேசுன்னு உங்களுக்கு தெரியுமா? சீரியஸாக சொல்கிறேன், நான் ஜோக் மாதிரி சொன்னாலும் இது சீரியஸ். ஆண்டவராகிய இயேசு திரும்ப வருவதற்கு, தன்னுடைய சபையை தன்னோடு எடுத்துக்கொள்வதற்கு எவ்வளவு ஆர்வமாக, எவ்வளவு ஆதங்கமாக, எவ்வளவு அவசரமாக, எவ்வளவு ஆசையாக இருக்கிறார் என்று சபைக்கு அந்த அளவு புரியவில்லை. சரியா? அப்போ சபை என்றால் யார்? நீங்கள். அப்போ மணவாளனாகிய அந்த இயேசுவுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டுமா இல்லையா? யாரும் சொல்லும் வரை காத்திருக்க வேண்டுமா? நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டுமா இல்லையா? நான் தலைமைத்துவத்தை பற்றி சொல்லவில்லை, பொறுப்புகளை பற்றி சொல்லவில்லை. உடனே வீட்டு கூட்டத்தை பொறுப்பெடுத்து நடத்துவது, ஆராதனை நடத்துவது, இதுகளை பற்றி நான் சொல்லவில்லை. கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். என்ன ஊழியமாவது அவருக்கு நீங்கள் செய்யும் போகிறது, ஒரு சின்னது நீங்கள் செய்தாலும் அது அவருக்கு பெரிதாக இருக்கும். சரி தானே? அந்த கட்ட போகிற பொண்ணு சும்மா முன்னால் வந்துட்டு போகணும்னே இவன் பொய்க்கு தண்ணி கேட்பான். சரியா? கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. சரியா? அதை மாமியார் எடுத்துக்கிட்டு வரும்போது அவளை வெட்டி கொல்லணும் மாதிரி இவனுக்கு வரும். சரிதானே? என்ன ஜூலியா ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? நேற்று தான் கல்யாண நாள், நானும் பார்க்குறேன். ஜூலியா கொஞ்சம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. எத்தனை வருஷம் கல்யாணம் கட்டி? 16. அப்போ பேர பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசு. இதில் என்னமோ புது பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது. இங்கே பாருங்கள். அப்போது சபை ஊழியம் செய்ய வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். சபை என்கின்ற மணவாட்டி தன்னுடைய மணவாளனுக்கு எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று 3 ஊழிய
அம்சங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, சபை ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ரெண்டாவது, சபை இதர விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். மூன்றாவது, சபை வெளியே உள்ள உலகத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உலகத்துக்கு ஊழியம் அல்ல, உலகத்துக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். புரியுதா? அந்த மூன்றையும் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த போகிறேன். முதலாவது, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஊழியம். முதலாவது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். சபை ஆண்டவருக்கு செய்கின்ற ஊழியம். இப்போ யார் இந்த ஊழியத்தை செய்ய போறா? மனவாட்டி என்கின்ற சபை. வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். முந்தி ஒருத்தர் சொன்னாரு கொசலேயர் புத்தகத்துக்கு அப்படின்னு. இது கொசலேயர் இல்ல, கொலோசேயர். வார்த்தையினால் ஆவது கிரியையினால் ஆவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஸ்தோத்திர ஊழியம். முதலாவது என்ன ஊழியம்? ஸ்தோத்திர ஊழியம். ஸ்தோத்திர ஊழியம் என்றால் என்ன? நன்றி சொல்லுகிற ஊழியம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். எதற்காக நன்றி சொல்ல வேண்டும்? இப்போ பாருங்க, உண்மையாக ஒரு பெண், சரியா? இப்போ எத்தனையோ பெண்கள் திருமணம் செய்தவர்கள் இருக்கிறீர்கள், இனிமேல் திருமணம் செய்ய போகிறவர்கள் இருக்கிறீர்கள், சரியா? இப்போ எந்த ஒரு பெண்ணும் தான் கல்யாணம் கட்ட போகின்ற அந்த புருஷனை ஒரு ஒரு பயங்கர ஒரு ஹீரோவாகத்தானே எதிர்பார்ப்பாள். ஆமாவா இல்லையா? இவன் தான் எப்படி இருக்கிறோங்கிறத பார்க்க மாட்டான், சரியா? நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பொம்பளை பிள்ளைகள், சரியா, காலையில் எழும்பி முகமெல்லாம் கழுவுறதுக்கு முந்தி தப்பி தவறி போய் கண்ணாடியை பார்த்தாங்கன்னா அப்படி அலறக்கூடிய நிலைமையில சில பேர் இருப்பாங்க, சரியா? அதான் என்னுடைய பைபிள் காலேஜ் பசங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், டேய் யாரையாவது லவ் பண்ணிட்டா அவசரப்பட்டு ஐ லவ் யூ சொல்லிடாதேடா, ஏதாவது ஒரு ட்ரிக்கில் என்னமாவது பண்ணி கூரையை பிரிச்சுக்கிட்டாவது இறங்கி, அது பைபிளில் இருக்கிறது தானே. மார்க் 2ஆம் அதிகாரத்தில் கூரையை பிரிச்சுக்கிட்டே இறக்குறாங்க தானே, சரியா? கூரையை இல்லை, ஊழியக்காரன் பைபிள் இருந்தானே ஆலோசனை கொடுக்கணும் இல்லையா? அப்போ கூரையை பிரிச்சுக்கிட்டாவது இறங்கி மாட்டிக்கிறாதே, மாட்டினாலும் நான் சொன்னேன்னு சொல்லாதே. எப்படியாவது அவன் மேக்கப்பு போட முந்தி, மூஞ்சி கழுவ முந்தி அந்த மூஞ்சியை பார். அப்போ தீர்மானி, இதோட தான் நான் சாகிற வரைக்கும் வாழ போறேனாங்கிறத யோசி. அப்போ அவசரப்பட்டு நீ இந்த வெளியே வந்து அவளை பார்த்துட்டு, ஓ இது இப்படிப்பட்ட ஒரு தேவதை, இவள் ரம்பையா ஊர்வசியா மேனகையா, இப்படியெல்லாம் நீ நினைச்சிடாத அவசரப்பட்டு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், சரியா? அப்போது இந்த பெண் எப்படி குறங்கிச்சியாக இருந்தாலும் அவள் திருமணம் செய்ய போகும் ஆண் என்னவோ, ஆண் அழகனாக இருக்க வேண்டும், வீரனாக இருக்க வேண்டும், சரியா? நம்மளை மாதிரி 1 பேக் இருக்கக்கூடாது, 6 பேக் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கட ஐயா நாங்கள்லாம் எப்படி தெரியுமா, அவன் 6 பேக் வச்சு செய்கிறத நாங்கள் 1 பேக்கில் முடிக்கிறோம் பாருங்க. அப்படி அவள் ஆண் அழகனை தானே எதிர்பார்ப்பாள், சரியா? அப்போது யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய அந்தஸ்தை விட, தன்னுடைய படிப்பை விட, தன்னுடைய குடும்ப நிலவரத்தை விட எந்த விதத்திலும் பொருத்தமில்லாத உன்னத ஒரு பயங்கர படித்த அருமையான ஒரு மணமகன், அவள் கனவில் நினைத்ததை விடவெல்லாம் அதிகமாய் ஒருவன் இவளை திருமணம் செய்ய முன் வந்து விட்டால் இவளுக்கு எவ்வளவு ஒரு நன்றி உணர்ச்சி வரும், யோசிச்சு பாருங்க. எப்படியெல்லாம் அந்த அந்த அவனை பார்த்து, என்ன போய் நீங்கள் கல்யாணம் கட்டுறதுக்கு சரி சொன்னீங்களே, என்னத்தை தான் கண்டீங்க? இப்போ அவன் சொல்கிறான், ஒன்றில் ஒன்றுமே காணலாமா, அதனால தான் நான் ஆமான்னேன், சரியா? உன்னோட பேசுனதில்லை, பழகினதில்லை, உன்னோட ஒருவேளை பேசி பழகி எல்லாம் இருந்திருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன். இல்லை, நான் சொல்கிறேன், இப்போ அவள் சொல்லும்போது, என்னத்தை பார்த்து நீங்கள் கல்யாணம் கட்ட பார்க்குறீங்க? அப்போ அவன் சொல்லும்போது, பரவாயில்ல அம்மா,
நான் உன் உடம்பை பார்க்கல, உன் பணத்தை பார்க்கல, உன் குடும்ப பின்னணியை பார்க்கல, உன்னுடைய மனசை தான் நான் பார்த்தேன். ஐயோ, எவ்வளவு டச்சிங்காக இருக்கும் இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அவள் என்ன சொல்லுவாள்? அப்படி உருகி போவானா இல்லையா? ஆனால் அவளுக்கு தான் தெரியும் அந்த மனம் எவ்வளவு கேவலமானதுன்னு. சரி பரவாயில்ல, அவனுக்கு தெரியலை. தெரியாத ஒன்றை பார்த்துட்டு அவர் சரின்னு சொல்லியிருக்காரு. அவன் எந்த ஒரு நன்றி உணர்ச்சி வரும், அந்த நன்றி உணர்ச்சி உங்களுக்கு எனக்கும் வர வேண்டும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா, நானும் நீங்களும் சும்மா இயேசுவின் பக்தர்களாக இருப்பதற்கு கூட தகுதியுடையவர்கள் அல்ல. சும்மா இயேசுவின் இயேசுவை பார்த்து அல்லேலூயான்னு கும்பிடுறதுக்கு கூட நமக்கெல்லாம் தகுதி கிடையாது. சரி, இப்போ நான் எல்லாம் முந்தி இந்துவாய் இருந்தேன். இந்துக்களுக்கு இப்போ நான் ஒரு உயர் குலத்தில் பிறந்தபடினால் நான் கோயில்களை சொந்தமாய் நடத்தி பூஜையெல்லாம் செய்திருக்கிறேன், அது வேறு. ஆனால் இந்து மதத்திலே ஒரு வேளை நான் ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தால் கோயிலுக்குள்ளே கூட போக எனக்கு அனுமதி இருக்காது. சரியா? இப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு ஜாதி கிடையாது. ஆமாவா இல்லையா? நாம் எல்லாரும் ஒன்று ரட்சிக்கப்பட்டவன், இல்லாவிட்டால் ரட்சிக்கப்படாதவன். ஆனால் இப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் ஒரு வேளை வேறு மதத்திலிருந்து நீங்கள் வந்திருந்திருப்பீர்களே என்றால் யோசித்து பாருங்கள், அந்த மதங்களில் இருக்கின்ற அந்த தெய்வங்களை ஆராதிப்பதற்கு கூட உங்களுக்கு சில நேரம் அதிகாரம் இருந்திருக்காது. சரி, இப்படி கேட்குறேனே, யாராவது பிராமணர்களாக இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க இங்கே இருக்கிறீங்களா? கையை தூக்கி காட்டுங்க. இந்த ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்கள தவிர, அதுவும் பாவம் பொம்பளை பிள்ளை, இந்த கையை தூக்குதே பொம்பளை பிள்ளை. சரியா? பிராமண ஆம்படையான், அக்ரஹாரத்தில் பிறந்த ஆம்படையான் யாராவது ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? இல்லை. அப்படியானால் சரி, எத்தனை பேர் இந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டீர்கள்? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். சரி, நல்லா கேட்டுக்கிறங்க. நீங்கள் உங்களுடைய பழைய வாழ்க்கையில் அந்த தெய்வங்களுக்கு கூட உங்களுக்கு பூஜை செய்வதற்கு தகுதி கொடுத்திருக்கவில்லை, தெரியுமா? புரியுதா? எத்தனை பேர் கேத்தலிக்காக இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். சரி, கை கீழே உணவு. எத்தனை பேர் கேத்தலிக் ஃபாதர்மாராக இருந்திருக்கீங்க? அப்போது நீங்கள் கத்தோலிக்கர்களாக இருக்கின்ற காலத்திலே அந்த மேடைக்கு கூட உங்களுக்கு போவதற்கு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. சரியா? அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அந்த மதங்களின் தெய்வங்களை கூட உங்களுக்கு ஆராதிப்பதற்கு, அந்த தெய்வங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு உங்களுக்கு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கவில்லை, அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கவில்லை, தராதரம் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு உண்மையான ஒரே தேவனாகிய அண்ட சராசரங்களை உண்டாக்கிய இயேசுவுக்கு மனவாட்டியாய் மாறி இருக்கிறீர்கள். என்ற தெய்வமே, என்ற தெய்வமே, இது ஒரு பயங்கர ஒரு பாக்கியம் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் உங்களை என்ன சொல்லட்டும், உங்கள் வீட்டார் உங்களை என்ன சொல்லட்டும், உங்கள் மனசாட்சியை உங்களை என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், ஆனால் இயேசு உங்களை பார்த்து வழிகிறார். எப்படி? கல்யாணம் கட்ட போகிற பொம்பளையை பார்த்து கல்யாணம் கட்ட போகிற ஆம்பளை எப்படி வழிவானோ அது போல இயேசு வழிகிறார். இதை சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அதுதான் உண்மை. சரியா? அவர் உங்களை அந்த அளவுக்கு கடுமையாக நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிற அளவுக்கு யாரும் உங்களை நேசிக்கவும் இல்லை, நேசிக்கவும் முடியாது. என்னது பெரிய, யாராவது எங்களுக்காக பஸ்ஸுக்கு செலவழிச்சிட்டு அது வருவானா பார்க்கறதுக்கு? ஒரு பெரிய மனுஷனாக இருந்தால் நம்மளை தான் வர சொல்லுவான். ஆண்டவர் உங்களுக்காக பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்து சிலுவையிலே மறித்து ரத்தம் சிந்தி அடி வாங்கி உங்களை சம்பாதிக்கிற அளவுக்கு அவர் உங்களை முக்கியம் என்று நினைக்கிறாரே, அந்த நன்றி உணர்ச்சி எங்களுக்கு இருக்கக்கூடாதா? விளங்குதா? நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிதா தனது ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அனுப்பினதற்காக அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து அந்த அளவு கேவலப்பட்டு அடி வாங்கி நிர்வாணமாய் சிலுவையிலே அவர் உயிர் நீத்து எங்களை சம்பாதித்து கொண்டதற்காக அவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். சரியா? ஒரு விக்கிரக கோயிலுக்கு கூட உரிமையோடு போவதற்கு தகுதி இல்லாமல் இருந்த எங்களை
இயேசுவின் மனவாட்டியாக்கி எங்களுக்கு வேதத்தில் இருக்கின்ற வரங்கள் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு உள்ளே வந்து எங்களுடைய சரீரத்தையே ஆலயமாக்கி கொண்டு எங்களுக்குள்ளே இருந்து இயேசுவுக்கான மனவாட்டியாக எங்களை தயார்படுத்தும் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த ஸ்தோத்திர ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். புரியுதா? அது ஒரு ஊழியம். அடுத்தது துதி. ஸ்தோத்திரம் வேறு, துதி வேறு. ஸ்தோத்திரம்னா ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிறது இல்லை. ஒரு பயங்கர கள்ள உபதேசம் போகுதான். இப்போ தான் கேள்விப்பட்டேன், இந்த ஐரோப்பாவில் சில தமிழ் சபைகளில் ஒரு 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 குழப்பம் வருது அந்த ஸ்தோத்திரத்தை வச்சு. சில சபைகளில் சில பேர் உபதேசிக்கிறாங்க. எனக்கு தெரியல எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன பிறகு, நாம் எல்லாரும் சின்ன சின்ன கடவுளர்களாம். சரியா? இங்கிலீஷில் காட் கேபிட்டல் ஜியில் தானே எழுதுவாங்க. நாங்கள் எல்லாம் சிம்பிள் ஜி காடாம். சரியா? இந்தியாவிலே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இது தெரிந்தபடினால்தான் ஒருவரை ஒருவர் வணங்கி ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்களாம். எத்தனை பேர் இந்த உபதேசத்தை கேள்விப்பட்டீங்க? கேள்விப்பட்டீங்களா? என்ற தெய்வமே, இப்போ தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் நேற்று முந்த நாள். இதெல்லாம் கள்ள உபதேசம். சரியா? பயங்கர கள்ள உபதேசம். எங்கே சொல்லி கொடுக்கப்படுகிறது தெரியுமா? இது போல பெந்தெக்கோஸ்தே சபையில் ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞானஸ்நானம் பெற்று அந்நிய பாஷை பேசும் சபையிலே சொல்லப்பட்டு வருகிறது. இதெல்லாம் நம்பக்கூடாது. சரியா? அப்போது ஸ்தோத்திரம் என்பது அது அல்ல. ஸ்தோத்திரம் என்றால் நன்றி. இந்தியாக்காரனுக்கு தெரியும். ஸ்தோத்திரம் சொல்லவே சில பேருக்கு தெரியாது. சோத்திரம்பாங்க. சரியா? சில பேர் தோத்திரம்பாங்க. சில பேர் அது ஸ்டைலாக தோஸ்திரம் அப்படிவாங்க. அதாவது இதை சொல்ல வரலாட்டி பரவாயில்ல, ஏன்னா இது தமிழ் சொல்லே கிடையாது. இது சமஸ்கிருத சொல். ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. ஸ்தோத்திரம். ஓகே, சரி. இதுதான் நன்றி. தமிழ் சொல் என்னது? நன்றி. அப்போ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறதும் சரிதான், நன்றின்னு. அப்போ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது ஸ்தோத்திரம் 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 அப்போ அது இல்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரை என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. எப்பொழுதும் அந்த நன்றி உணர்வு இருக்க வேண்டும். நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். புரியுது தானே? ஆமேன். இப்போ பாருங்கள், அந்த சிஸ்டர் கையை தூக்குனாங்க. அவங்க பிராமணாலாம். சரியா? ஆனால் பிராமணால் கூட உங்களுக்கு போய்ட்டு பூஜை பண்ண முடியுமா? முடியாது. சில மந்திரங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. அது ஆம்படையானுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. சரியா? அப்போது ஆகவே இங்கே நீங்கள் ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, ஆண்டவரை ஆராதிக்கின்ற அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு வருகின்ற அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். சரி, ரெண்டாவது தான் எபேசியர் 1:11. இது துதி. வாசிங்க. எபேசியர் 1:11. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும் படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின் படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சரி, இந்த இடத்துல 10வது 11வது வசனத்திலே பார்த்தீர்கள், புகழ். துதி என்றால் என்ன? புகழ். சரியா? இப்போ துதி என்ற அந்த சொல்லினுடைய எபிரேய பதம் என்ன தெரியுமா? ஹல். எல்லாரும் சொல்லுங்க. ஹல். முன்பு ஒரு முறை சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஹல் என்பது தமிழிலே துதி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது போதாது. ஹல் என்றால் என்ன தெரியுமா? அதாவது என்ன பாருங்க, இந்த ஒரு விஷயத்தை, ஒரு நபரை பார்த்து சூப்பர், அதுக்கு மேலே ஒன்றும் வார்த்தை இல்லை. அந்த அளவு அழகாக இருக்கட்டும், கம்பீரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஆக உச்சம் என்று சொல்லுகின்ற அந்த புகழ் தான் எபிரேய மொழியிலே ஹல் என்ற அந்த சொல். சரியா?
அப்போ ஹல் அவ்வளவு பயங்கரமான புகழ் துதி உடைய எல். எல் என்றால் தேவன். யாஹ்வே எங்களுடைய கர்த்தர் அல்லவா. அப்போ இந்த ஹல் எல் யாஹ் என்றால் இந்த சகல எல்லாவற்றுக்கும் விட உயரமான மேன்மையான அந்த துதிக்கு சொந்தக்காரர் இன்று நமக்கு எஜமானாய் இருக்கின்ற அந்த தேவன் அல்லவா என்பதுதான். அதுதான் அந்த ஹல்லேலூயாங்கிறது. அதுதான் நாங்கள் சும்மா இன்னைக்கு சில பேர் வந்து ஹல்லேலூயாவை இந்த கெப்பை நிரப்புறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சரியா? நான் உங்களுக்கு இப்பொழுது ஸ்தோத்திரத்தை பற்றி பேசினேன். அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா நான் உங்களுக்கு அல்லேலூயா எபேசியர் அல்லேலூயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை அல்லேலூயா. சிஸ்டர் நீங்கள் அல்லேலூயா அதை வாசிங்க. அல்லேலூயா. ஒரு பாக்கு வெட்டிய எடுத்து அவன் வாயில போட்டு கிட்டு 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 நடிச்சு அதான் அந்த பல்ல புடுங்கி எடுத்து தட்டி வீசணும் மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வரும். இப்ப சில பேருக்கு இந்த அல்லேலூயா எது தெரியுமா, அந்த அதுக்கு பதிலாக வந்துருச்சு. சில பேர் பேசும்போது கேட்டிருக்கீங்களா, நான் வந்து நேற்று நான் போகும்போது அந்த அந்த அவளை கண்டேன், அவள் என்னையும் பார்த்தாள். அந்த க்கு பதிலாக நான் நேற்று அல்லேலூயா அவளை கண்டேன் போகும்பொழுது அல்லேலூயா அவளும் என்னை அல்லேலூயா பார்த்தாள். அல்லேலூயா. படுக்க வச்சு இந்த ஐசிஎஸ் காரணங்களை கொஞ்சம் வாடகைக்கு எடுத்து இவனுக்கிட்ட வாயை மாத்திரம் டீல் பண்ண விட்டா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா என்றால் அந்த அளவு ஒரு மகிமையான ஒரு சொல். 19 வருஷமா வாரேன் ஊட அல்லேலூயா போடுறத நான் கண்டிருக்கீங்க. இந்த 19 வருஷமா என்னை பார்க்குறீங்க, கண்டிருக்கீங்களா? என்ன எனக்கு வர்றாதா, தெரியாதா? அது பயங்கரமான ஒரு சொல். அது வர வேண்டும். இங்கே இருந்து ஹல்லேலூயா என்றா ஜனங்க எல்லாரும் உண்மைதான், ஆமா அப்படிதான், ஆமேன்பாங்க. ஐயோ, இந்த சர்ச்சுக்கு நானும் சொல்லி கொடுத்து 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 எனக்கு வேணான்னு போயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் வந்து சொல்லி கொடுப்பேன், ஹல்லேலூயா. நான் அங்கேருந்து என்ன வரணும், ஆமேன்னுட்டு. நான் போனதோடையே வந்துடுவாங்க இந்தியாவிலேருந்து யாராவது வந்து அல்லேலூயாங்கும் போது நீங்கள் அல்லேலூயா ஆமேன்னா அல்லேலூயான்னு சொன்னால் அல்லேலூயா சொல்லணும். எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாஸ்டர் சுரேஷ் அப்படி சொல்கிறாரு, இவர் இப்படி சொல்கிறாரு. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேற யார் வந்து உங்களுக்கு அல்லேலூயானாலும் நீங்கள் அல்லேலூயான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவனை நான் வந்தா உண்மையா அல்லேலூயானா என்ன வரணும் அங்கேருந்து? ஆமேன். எங்க அல்லேலூயா? சில இடங்களில் பார்த்துருக்கேன், டியூனுக்கு சொன்ன அல்லேலூயா அல்லேலூயா. சில இடத்துல எல்லாரும் 3 முறை அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இதெல்லாம் பாவம் கிடையாது, தவறு கிடையாது. சரியா? ஆனால் அந்த அதனுடைய ஆழத்தை உணராத தன்மை. அப்போ புகழ், இயேசுவுக்கு புகழ் சேர்ப்பதற்கு நாம் இருக்கிறோமா? உண்மையா இல்லையா? இப்போ அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பெண், அவளை கல்யாணம் கட்ட போகிற ஆண் யார்? படிப்புல பயங்கர புலி. சரியா? ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுலாம் சும்மா பயங்கர ஆள், ஒட்டம்பெல்லாம் சும்மா வாட்ட சாட்டமாக இருக்குது. சும்மா பார்க்கும்போது சும்மா அப்படி ஒரு ஸ்மார்ட் அழகு. சரியா? அழகும் சரி, கம்பீரமும் சரி, அறிவும் சரி, அதோட தாளந்துகள் நிறைய பெற்றவன். சரியா? அவன் கவிதையிலேயே லவ் பண்ணுவான். சரியா? டியூன்லேயே பாட்டுலேயே இவளை வர்ணிப்பா. இப்படி ஒரு மாப்பிள்ளைய நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா நீங்கள் மற்றவங்க கிட்டலாம் போயிட்டு மாப்பிள்ளையை பற்றி சொல்லாமல் இருப்பீங்க? எப்படியெல்லாம் சொல்லுவீங்களா இருக்கும்? மற்றவனுக்கு வெறுப்பு வர அளவுக்கு நீங்கள் போயிட்டு இந்த ஆளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஆவியமாக இவளுக்கு ஒருத்தன் கிடச்சிட்டான்னா ஏதோ கண்ணுக்கு லட்சணமாக தான் இருக்கிறான், அதுக்குன்னு நமக்கு இவளோட பேச முடியாது. யாரோட டெலிஃபோன் பேசினாலும் அவர் பேசினவர், அவர் டெலிஃபோனில் பேசக்குள்ள கூட அவர்கிட்ட குரல் வடிவாக இருக்கும்.
கேட்குற ஆளுக்கு எரிச்சல். நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை புகழுவது மற்றவனுக்கே எரிச்சலாய் இருக்கிற அளவுக்கு நீங்கள் புகழ வேண்டும். அவருடைய வர்ணனைகள், அவருடைய அவர் செய்த தியாகம் புரியுதா? துதி என்பது அதுதான். ஆண்டவரை துதிக்கிறோம். ஐயோ கல்யாணம் கட்ட போகிறவன் வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவன் முன்னுக்கு பண்ணிக்கிட்டு நீங்கள் அழகு நான் உங்களை வர்ணிக்கிறேன். சூப்பர் உங்களை மாதிரி ஆம்பளை இல்லை, உங்களை மாதிரி ஆம்பளை நீங்கள் அழகு ஐயோ நீங்கள் அழகுனா அவன் பாப்பா ஐயோ இந்த பொண்ணை பார்த்து கொடுத்தவங்க இவளுக்கு பைத்தியம்னு சொல்லாம போயிட்டாங்களே, என்னமாவது பண்ணி இவளை கல்யாணம் கட்டாமத்தான் பாப்பாமாவா இல்லையா? நல்ல நேரம் நம்ம ஆண்டவராகிய இயேசு நல்லவர்னால பல்ல கடிச்சுக்கிட்டு, அவருடைய ஆவிக்குரிய பரிசுத்த பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த 2000 வருஷமா இருக்கிறாரப்பா நம்ம ஆளுகளை கூத்துக்களை பார்த்து. கண்ணீரோடு கர்த்தரை துதிப்போம். இதுல வேற கண்ணீரோடு கர்த்தரை துதிப்போம். நல்லவர் ஐயா, நல்லவர். அவர் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். என்ன இது? அப்ப டக்குன்னு ஆவியிலே அவர் விழுந்துட்டார் ஒருத்தர் சொல்ல. டக்குன்னு இயேசு பரிசுத்த ஆவியானவரை பார்ப்பார். பரிசுத்த ஆவியானவர் துதிக்கும் போது அவசரம் இல்லாமல் அழகாக ஆண்டவரை துதிக்க பழக வேண்டும். நீர் அழகானவர், நீர் நல்லவர். அதை அப்படி சொல்லணும். நல்லவருங்கிறத அப்படி சொல்லணும் இல்லையா? ஷா நீங்க சூப்பரா இருக்கிறீங்க, விளங்குதா? அந்த சில பேர் துதிக்கும் போது அடிக்கிற மாதிரி துதிப்பாங்க. சரியா? துதிச்சு ஜெபம் பண்ண சொல்லி பாருங்க. சில பேருக்கு, அன்புள்ள ஆண்டவரே, ஏதோ உம்முடைய பாதத்துக்கு வருகிறேன், நீர் உம்மை துதிக்கிறோம் அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் என்றால் எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தீர் ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. அவர் ஐயோ யோசிங்க. நல்ல ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு நான் இறங்குறேனா? சரியா? இப்பெல்லாம் பாடுறதே இல்லை. சரி, ஒரு பாட்டை பாடிட்டு இறங்குறேன். யாராவது வந்து பாஸ்டர் சுரேஷ் இப்படி தான் பாடணும், நீங்க அந்த இடத்துல அசைவு எடுத்துக்கணும், எப்படி அந்த ஆன்னு செஞ்சீங்களே சூப்பராக இருந்ததுன்னா சத்தியமாக இனி பாட மாட்டேன். ஏன் இப்படி பயமுறுத்தக்கூடாது? ஆண்டவர் நல்ல நேரம் அவருக்குள்ள பயம் இல்லைன்னா அவர் பூமி பக்கம் வரவே மாட்டார். அப்படி பரலத்துக்காக இருந்துருவார். பூமிக்கும் பரலத்துக்கும் இடையில 4 பெரிய நட்சத்திரங்களை கொண்டு நிப்பாட்டிட்டு அவர் பின்னால் நைஸாக இருந்துருவார். நல்ல நேரம் நம்ம ஆண்டவர் பயம் இல்லாத தேவன். துதி புகழ், அழகாய் புகழ பழக வேண்டும். அது ஊழியம், விளங்குதா? இப்போ பாருங்க, அந்த 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 மணமகன் வீட்டுக்கு வந்திருக்கும் போது இந்த 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 மணமகள் சரியா, அவள் அப்படி போகும்போதே அவரை பார்த்துட்டு அப்படின்னு சிக்னலில் அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் இவருக்கு தாங்கலாது. ஆமாவா இல்லையா? அப்போது இயேசுவுக்கு நீங்கள் மனவாட்டி மறந்துடாதீங்க. சரி, அந்த மனவாட்டிக்குரிய அந்த லட்சணங்கள் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இயேசுவை துதிக்கும் போது அந்த அழகா ஸ்வீட்டா அவர் ரசிக்கக்கூடிய மாதிரி அவரை துதிக்கிற அந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். சரிதானே? அவரை பயமுறுத்துகிற மாதிரிலாம் துதிக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணுற விதத்தில் துதிக்கக்கூடாது. அவங்க நல்லா இருக்கிறாங்க தெரியுமா? நித்திய காலமாக பிதா குமாரன் பரிசுத்த 3 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை இல்லை. சரியா? ஆனால் நம்ம துதிக்கிற லட்சணத்தை பார்த்தா அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவோம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இயேசு நினைக்க போகிறார், ஆவியானவர் தான் இதை பண்ணுறாருன்ட்டு. சரியா? ஏன் பண்ணணும்? ஏதாவது கோபம்னால தான் இப்படியெல்லாம் பண்ணுறார். ஆகவே கவனம். 3வது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16-19 வரைக்கும் பிறகு வாசிச்சு பாருங்கள். ஆண்டவரை நமஸ்கரிக்கிற கவனிங்கள். இயேசு எங்களுக்கு மணவாளன் தான், இயேசுக்கு நன்றி செலுத்த வேண்டும் தான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் தான், அவரை துதிக்க வேண்டும் தான். ஆனால் ஒன்றை மறக்கக்கூடாது, அவர் தேவன். கிருபையினால் நம்மை அவர்
மனவாட்டிகளாய் எடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவரை நம்முடைய நிலைமைக்கு இறக்கி அவரை நம் நிலைமைக்குள் கொண்டு வந்து விடக்கூடாது. அவர் தேவன், அவரை ஆராதிக்கிற, அவரை நமஸ்கரிக்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே சபை என்று சொல்லும் அந்த மனவாட்டி ஆராதனை நேரங்களிலே மாத்திரம் ஆண்டவருக்கு பாடல் பாடி ஆராதித்து கொண்டிருக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் மற்ற நேரங்களில் கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். சரியா? ஆண்டவர் சிலருக்கு நல்ல அருமையான வரமாகி அந்நிய பாஷையின் வரத்தை கொடுத்திருக்கிறாரா, அதை பயன்படுத்த வேண்டும். சரியா? தனியாக இருக்கும் பொழுது, நீங்கள் பிரயாணங்கள் போய்கொண்டு வரும் பொழுது, ட்ரெயினிலே, பஸ்ஸிலே, காரிலே போகும் பொழுது மற்றவனுக்கு கேட்க தேவையில்லை. நீங்கள் அவரோட அந்நிய பாஷையை பேசி அவரை ஆராதித்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழலாம். அப்போ முதலாவது, மனவாட்டி யாருக்கு ஊழியம் செய்ய போகிறாள்? ஆண்டவருக்கு. சரிதானே? இரண்டாவது, சபை இதர சக விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். சரியா? இப்போ மனவாட்டி என்பவள் ஒரு சரீரம். சரிதானே? அவளை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது? சரீரம் தான் தெரிகிறது. அப்போ அந்த அவள் உடம்பிலே எங்கு குறை இருந்தாலும் அவள் அதை சரி செய்து கொண்டு மணமகனுக்கு முன்பாக அவள் தூய்மையாக இருக்க பார்க்க வேண்டும். ஆமாவா இல்லையா? இப்போ நீங்கள் கல்யாணம் கட்ட போகிற மாப்பிள்ளை வர்றாராம், நீங்கள் எப்படி இருப்பீங்க? அழகாக உடுத்திக்கிட்டு நல்லா தானே இருப்பீங்க. அந்த பொண்ணு மாதிரியெல்லாம் உடுத்திக்கிட்டு இல்லாட்டி கூட ஒரு அழகான உடை உடுத்தி கொண்டு தலையை வாரி இல்லையா, அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. குரங்கு மாதிரி இருப்பீங்களா? அதான் நிறைய குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணம் இது தானே. இது நான் நிறையா குடும்ப நேரங்களில் பேசிட்டேன். கல்யாணத்துக்கு முந்தி ரொம்ப ரொம்ப அழகாக எல்லாம் உடுத்தி காட்டிட்டு தான் கட்டுறாளுங்க. கட்டுனதுக்கு பிறகு அந்த பொண்டாட்டியை பார்த்தா புருஷனுக்கு வாழ்க்கை வெறுக்குது. இவளையா நான் கட்டுனேன், விளங்குத ஊத்தையா அழுக்கா 3 நாளுக்கு அந்த நைட்டியை மாற்ற மாட்டாளுங்க. விளங்குதா? நைட்டியை டேட்டி மாதிரி வச்சுக்கிட்டு டே அண்ட் நைட் அதை போட்டுக்கிட்டு, எந்த தெய்வமே. சரியா? சில நேரம் 2 மணி ஆகும் பல்லு விளக்குறதுக்கு. அதுவும் அவசரமாக விளக்குற விளக்குக்கு கீரை துண்டு பல்ல விட்டு போகாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எது கீரை சொல்லுது? பல்ல பார்த்து. சரியா? அப்போது மனவாட்டி என்பவள், சரி, அந்த அது நான் இங்கே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது நீங்கள் பார்த்துக்கிறங்க. உண்மையாக மணவாளனுக்கு முன்பாக மணவாட்டி என்ன செய்ய வேண்டும்? இந்த கையிலே அழுக்கு இருந்தால் இந்த கை கொண்டு அதை தட்ட வேண்டும். உடம்பிலே ஒரு அழுக்கு வந்தால் தன்னுடைய கையை கொண்டு அதை தட. அதுபோல ஒரு சபை என்று சொல்லும் பொழுது நாம் அனைவரும் தனி மனவாட்டிகள் அல்ல. இயேசுவுக்கு மனவாட்டிகள் கிடையாது. சபை என்கின்ற ஒரு மனவாட்டி தான் உண்டு. அந்த ஒரு சரீரத்தின் அங்கங்களாக நாம் இருக்கிறபடினால் ஒருவரை ஒருவர் பராமரிக்கிற ஒரு ஊழியத்தை சபையார் செய்யத்தான் வேண்டும். புரியுதா? 2 வசனங்களை வாசிப்போம். 4 வசனங்கள். முதலாவது கொலோசியர் 1:28. கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். சபையிலே ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு இருக்க வேண்டும். சரியா? சபையிலே ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். ஒருவரை ஒருவர் விழும் பொழுது தூக்கி எடுக்க வேண்டும். சபையில் யாராவது ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது பார்த்தும் பார்க்காமல் இருக்கக்கூடாது. சரியா? இப்போது சபையில் என்ன நடக்குது தெரியுமா? இந்த சபையில் இல்லை, எல்லா சபைகளையும் இங்கே தவிர என்ன நடக்குதுன்னா, பிரதர் கிங்ஸ்லியினுடைய ஏதாவது ஒரு தவறை நான் கண்டுவிட்டால் நான் அவரோடு போய் அதை பேச மாட்டேன். நான் போய் அதை பாஸ்டர் ஷான் மரியிடம் சொல்லுவேன். அப்போ நான் போயிட்டு அவர்கிட்ட சொல்லும்போது, கிங்ஸ்லி இருக்கிறார் தானே அவர் போயிட்டு அதை அவருடைய மனைவிக்கு சொல்லுவார். அப்புறம் சிசிலியா அதை போயிட்டு சிஸ்டர் எஸ்தருக்கு சொல்லும். சிஸ்டர் எஸ்தர் அதை பாஸ்டர் நந்தனுக்கு சொல்லுவார். பாஸ்டர் நந்தன் அதை பாஸ்டர் பரத்துக்கு சொல்லுவார். பாஸ்டர் பரம் பாஸ்டர் குலத்துக்கு சொல்லுவார். அவர் பாஸ்டர் குலம் அவர் சிஸ்டர் தயாவுக்கு சொல்லுவார்.
சபையில் முழுக்க இந்த இவருடைய அந்த பலவீனம் இந்த ஒரு மனுஷனினால் பரவுகிறது. இது ஒரு மனுஷனை விழுத்தி அந்த மனுஷனை அழிக்கும். சரியா? அப்போ ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்வது என்னவென்றால், நான் ஒரு தவறை, ஒரு பலவீனத்தை அந்த சகோதரனிடத்தில் கண்டால் நான் அவரிடத்தில் போய் பக்குவமாக, பவ்யமாக, ரகசியமாக சொல்ல வேண்டும். ஐயா, உங்கள்கிட்ட நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செஞ்சீங்க, அது அவ்வளோ நல்லா இல்லை, ஒரு சபைக்கு அது அவ்வளவு சரியில்லை தானே. அவர் அதை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்போது நான் சொல்ல வேண்டும், பிரதர் நீங்கள் கோச்சிக்கிறாதீங்க, இது சபைக்கு ஒரு பாதிப்புங்கிறனால நான் இதை போய்ட்டு பாஸ்டர்கிட்ட சொல்ல போகிறேன். சரியா? அப்போது இன்றைக்கு சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறார்கள், சரி அவருடைய குறையை பார்த்தால் நான் அவருக்கு போய் சொல்ல. சரியா? அப்போது யாராவது உங்களிடத்துல வந்து ஒரு குறையை சொன்னால், இப்போ பிரதர் கிங்ஸ்லிக்கு நான் போய்ட்டு குறைய சொல்லிட்டான், அவர் உடனே திரும்பி என்னை பார்த்து கேட்கக்கூடாது, நீ மட்டும் பெரிய பரிசுத்தரோ, இதை நான் செஞ்சிட்டேன், நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதா, அப்படி சொல்லக்கூடாது. எல்லாருமே ஏதாவது ஜில்மால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். யாராவது ஜில்மால் பண்ணாத விசுவாசி இருந்தால் கையை தூக்கி காட்டுப்போ, நான் உங்களுக்கு சீஷன் நான் வர விரும்புகிறேன். நம்ம எல்லாம் ஜில்மால் குல்மால் இருக்கிற ஜனங்க தான் இல்லையா? எல்லாம் கண்ட மூடனா தரிசனம், வாயை திறந்தா தீர்க்க தரிசனம் இருந்தாலும் எத்தனை ஜில்மால்கள் குல்மால்கள் நமக்குள்ளே இருக்கின்றன. இதிலே நாம் என்ன செய்ய வேண்டும், இவற்றிலிருந்து வளர வேண்டும். அப்போது அவருக்கும் அந்த பக்குவம் இருக்க வேண்டும். சரி, ஒரு மனுஷன் சொல்லுகிறானா, நான் ஒரு நல்லதைத்தானே சொல்லுகிறான், சரி நான் என்னை திருத்துகிறேன், தேங்க்யூ பிரதர்னு சொல்லிடணும் வந்தால். சரியா? அப்போது அதை போய் நான் ஊழியக்காரருக்கு சொல்லுவதை ஒரு கோளாக நினைக்கக்கூடாது. இன்றைக்கு சபைகளிலே ஒரு பெரிய பிரச்சனை, எங்களுடைய வேதாகம கல்லூரியிலே இப்படி நடந்திருக்கிறது. நான் வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு முன்பு சொல்லுவேன், இப்பொழுதும் சொல்லுவேன், ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி ஏதாவது தவறு செய்வதை நீங்கள் கண்டால் எங்களிடம் வந்து சொல்லுங்கள். அது கோள் அல்ல, நீங்கள் சொல்ல வேண்டும். இப்போ சில நேரம் என்ன செய்கிறார்கள், அப்படி சொல்ல மாட்டார்கள். ஏன் சொன்னால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் பிரச்சனை வந்துவிடும், இவர்கள் கோல் சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இதனால் என்ன நடந்திருக்கிறது, சில பேருடைய வாழ்க்கையே அழிந்து போயிருக்கிறது. அப்போ அந்த நபர்களுடைய வாழ்க்கை அழிந்த பிறகு இவர்களிடத்தில் நான் கேட்பேன், பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுடைய நல்ல பேரை நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்க, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ஆளை காப்பாற்றிருக்கலாம். சரிதானே? ஆகவே அன்பானவர்களே, ஒரு நபர்னுடைய ஒரு குறையை கண்டா, இப்போ இதுதான் சாட்டுன்னு சொல்லி இன்னிலேருந்து குறை தேட ஆரம்பிக்கக்கூடாது. சரியா? கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு ஏவுதல் இருந்தது, எனக்கு கர்த்தர் ஜனங்களுடைய பலவீனங்களை காட்டுகிறார், இப்படி சொல்கிற ஆளும் இருக்குது. சரியா? ஜனங்களுடைய பலவீனங்களை காட்டுற ஆளுக்கு பேர் கர்த்தர் இல்லை, பிசாசு. அவன் தான் இரவும் பகலும் நொட்டை தேடிக்கொண்டிருக்கிறான். சகரியா 3:1 வாசிக்கிறோம் தானே, விரோதம் செய்ய குற்றம் சொல்லி கொண்டு திரிகிறான். ஆனால் மனுஷர்களாக ஒரு மனுஷனுடைய பலவீனத்தை காணும் பொழுது அந்த நபரோடு போய் அதை பவ்யமாக எடுத்து சொல்லி அவர் கேட்காத பட்சத்தில் தலைமைத்துவத்துக்கு அதை கொண்டு போக வேண்டியது மனவாட்டியாகிய சபையினுடைய பொறுப்பு. புரியுதா உங்களுக்கு? ஆகவே இனி இதற்கு முன்னே என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லை, யாருடைய ஒரு குறையை, ஒரு பலவீனத்தை நீங்கள் கண்டாலும் அவர்களோடு பேச முடிந்தால் பேசுங்கள், இல்லாவிட்டால் வேறு யாரோடும் போய் அதை பேசாதீர்கள். நீங்கள் போய் பாஸ்டரிடம் அல்லது உதவி பாஸ்டர்மாரிடம் அதை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு உங்கள் வேலையை பார்த்து கொண்டிருங்கள். நாங்கள் சொன்னோம், சொல்லிட்டு பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து நொட்டை தேடுறது. சரியா? இப்போ பிரதர் கிங்ஸ்லிக்கு நான் சொல்லிட்டேன்னா அவர் கேட்கல தானே. இப்போ நான் போய்ட்டு பாச நந்தன்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு. அப்புறம் நான் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடுத்த நாள் கண்டு பேசிட்டீங்களா அவரோட, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கண்டு பாச நந்தன் அந்த கிங்ஸ்லி விஷயம் என்ன மாதிரி, தேவையில்லை, சொல்லிட்டா பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் இருங்க. ஏனென்றால் இது அன்பால் செய்யப்பட வேண்டிய ஒன்று. மனவாட்டியினுடைய தூய்மைக்காக ஒருவருக்கொருவர் செய்யும் என்ன ஊழியம். நான் ஒருவருடைய பலவீனத்தை பார்த்துவிட்டு அவரிடத்துல போய் அதை பவ்யமாய் சொல்லுவது என்ன, அவருக்கு நான் செய்யும் ஊழியம். புரியுதா? அவர் அதை கேட்காத பட்சத்தில் நான் அதை தலைமைத்துவத்துக்கு சொல்லுவது என்ன ஊழியம். அவரிடத்தில் சொல்லாமல், தலைமைத்துவத்துக்கு சொல்லாமல் வீட்டிலே பேசி நண்பர்களோடு பேசி இதை விளம்பரப்படுத்துவது என்ன அட்டூழியம். பிசாசுக்கு மகிமையை கொண்டு வரும். சரியா?
அடுத்தது அப்போஸ்தலர் 11:29. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரர்களுக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். இப்போ பாருங்கள், 1 யோவான் 3:17 குறித்து கொள்ளுங்கள். இப்போ வாசிக்க வேண்டாம். உண்மையாக அப்போஸ்தலர் 11:29 இந்த சபை என்கின்ற மனவாட்டி ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்றைக்கு சபை குறைகள் இருக்கின்ற சபைகள் இருக்கிறது. இந்த சீயோன் சுவிசேஷ சபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன் தெரியுமா? இங்கிருந்து நீங்கள் இலங்கையிலே எத்தனை இடங்களுக்கு நீங்கள் ஊழியத்துக்கு பணம் அனுப்புகிறீர்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். சரியா? ஏன் தெரியுமா? இலங்கையிலே நான் கடந்த முறை கூட உங்களுக்கு சொன்னேன், இலங்கையிலே நடைபெறுகின்ற உங்களுடைய இந்த சபை மூலம் நடைபெறுகின்ற சபைகளுக்கும் ஊழியங்களுக்கும் தலைமை போதகராக நான் தான் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு இது தெரியாது? எத்தனை பேருக்கு தெரியும்? வாவ், எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அங்கு ஒரு பைபிள் ஸ்டடி நடந்தாலும் எனக்கு சொல்லப்படும். அந்த பைபிள் ஸ்டடிக்கு எத்தனை பேர் வந்தார்கள், எத்தனை மணிக்கு தொடங்கினார்கள், என்ன பாடம் படித்து கொடுத்தார்கள், ஆராதனையில் யார் வழி நடத்தினார்கள், யார் பிரசங்கம் பண்ணினார்கள், விசிட்டிங் எங்கே எங்கே போகிறார்கள், ஒவ்வொரு ஆராதனை ஒவ்வொரு ஊழியத்துக்குமான ஃபைல் எனக்கு கொடுக்கப்படுகிறது. தொலைபேசி மூலமாக எனக்கு தரப்படுகிறது மற்றும் ஃபைல் வைத்திருக்கிறேன். இந்த சீயோன் சுவிசேஷ சபை மூலம் இலங்கையில் நடைபெறுகின்ற அத்தனை ஊழியங்களை பற்றின விவரங்களும் என்னுடைய மேஜையிலே இருக்கிறது. ஆகவே எனக்கு தெரியும் எத்தனை நூற்றுக்கணக்கான பேர் அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று. சரியா? உண்மையாக நான் சொல்லுகிறேன், இதற்கு நீங்கள் எத்தனையோ பேர் பணங்கள் கொடுக்கிறீர்கள். இது இந்த அப்போஸ்தலர் 11:29. சரியா? ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஒருவரை ஒருவர் தாங்குவது வேதத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு விடயமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? கர்மேல் பர்வத இறையியல் கல்லூரி என்று சொல்லுகின்ற அந்த கல்லூரி வீணாய் போய் கொண்டிருக்கின்ற வாலிபர்களையும் வாலிப பெண்களையும் எடுத்து அவர்களை ஊழியக்காரிகளாக ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய ஒரு ஊழியம். எலிசாக்கள் உருவாகிறார்கள். அந்த உருவாக்கத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறேன் நான். ஆனால் அதற்கு இந்த சபையிலிருந்து எந்த அளவு பொருளாதார உதவிகள் கொடுக்கப்படுகிறது தெரியுமா? எத்தனை பேருக்கு அந்த இங்கிருந்து வரப்படுகின்ற அந்த கொடுக்கப்படுகின்ற அந்த பணங்கள் அந்த ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது தெரியுமா? கர்மேல் பர்வத இறையியல் கல்லூரியில் இருந்து படித்து விட்டு போய் பாஸ்டர்மாராக இருக்கின்ற அநேகர் கடந்த பிப்ரவரி 10 வந்து சாட்சிகள் சொன்னார்கள். உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஊழியக்காரர்களை உருவாக்கி பெரிய ஊழியம் செய்வதில் உங்களுடைய பங்கு இருக்கிறது என்பது ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு விடயம். சரியா? ஆகவே இது பைபிளிலே இருக்கிறது. இன்றைக்கு சபைக்குள்ளேயும் கூட யாருக்காவது தேவைகள், யாருக்காவது ஒரு கஷ்டம் வந்தால் உடனே நாம் அவர்களை தாங்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். யாருக்காவது ஒரு வீடு பிரச்சனை வந்து விட்டதா, ஒரு வாகன பிரச்சனை வந்து விட்டதா, ஒரு சுகவீன பிரச்சனை, யாருக்காவது பணம் உடை ஏதாவது தேவைப்படுகிறதா, சபை அவர்களை தாங்க வேண்டும். வேதத்திலே பாருங்கள், யூதேயாவில் இருக்கின்றவர்களுக்கு குறை என்றவுடன் சபை உடனே பணம் சேகரித்து பவுலிடமும் பர்னபாவிடமும் கொடுத்து பொறுப்பானவர்களுடைய கையிலே கொடுத்து அனுப்புகிறது. நீங்கள் போய் அவர்களை ஆசீர்வதித்து உதவி செய்யுங்கள் என்று. ஆகவே ஒன்று சொல்லுகிறேன், ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி. எனக்கு தெரியும், 19 வருஷங்களாக இந்த சபைக்கு நான் வந்து போகின்ற ஒரு நபர் என்றபடினா இந்த சபை எத்தனையோ நூற்றுக்கணக்கானோரை தாங்கி கொண்டு வந்திருக்கிறது, இன்றும் தாங்குகிறது. ஆனால் ஒரு கெட்ட செய்தி என்னவென்றால் அது குறைந்து கொண்டு வருகிறது. நான் கவனிக்கிறேன், அது குறைந்து கொண்டு வருகிறது. அது நான் எங்களோட காலேஜை பற்றி நான் பேசலை, இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு வருகின்ற ஊழிய உதவிகளை நான் சொல்லுகிறேன். ஆகவே ஊழியம் என்று சொல்லும் பொழுது ஒருவருக்கொருவர் இருக்கின்ற குறைகளை தாங்குவதும் அவர்களை ஆசீர்வதிக்கிறதும் ஒரு பெரிய ஒரு ஊழியம். மனவாட்டி தன்னையே சரிப்படுத்தி கொள்ளுகிறதற்கு சமானமான ஒரு ஊழியம்தான் ஒருவருக்கு ஒருவர் தைரியம் சொல்லி அவர்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர்களுடைய குறைகளில் அவர்களுக்கு உதவி செய்வது. சரி, கடைசியாக சபை
இந்த உலகத்தவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உலகத்தவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு போய் உதவி செய்வது, ஊழியம் செய்வது, வேலை செய்து கொடுப்பதல்ல. அவர்களுக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது. 2 விதமான ஊழியங்கள் இருக்கின்றன. ஒன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாசிக்க தேவையில்லை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்கள். நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை வாயால் சொல்ல தெரியாதவர்கள் துண்டு பிரதிகளையாவது கொண்டு போய் கொடுக்க வேண்டும். சரியா? துண்டு பிரதிகளையாவது கொடுக்க வேண்டும். சுவிசேஷ கூட்டங்கள் இருந்தால் அதற்காக அச்சடிக்கப்படுகின்ற அந்த நோட்டீஸ்களை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவருக்காக நீங்கள் உலகத்தவர்களுக்கு செய்கின்ற ஊழியம் என்பதனை மறக்கக்கூடாது. சில பேருக்கு இந்த ஒரு விசேஷ கூட்டம், ஆண்டு விழா கூட்டம் வந்துவிட்டது என்று நோட்டீஸ்களை கொடுத்து நீங்கள் போய் பாதை ஓரத்தில் இருந்து ஜனங்களுக்கு கொடுங்கள் என்றால் சிலருக்கு வெட்கம், சிலருக்கு கஷ்டம். அது ஒரு ஊழியம் போல் அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு அநேகருக்கு இந்த இடத்துல வந்து நின்று பாடல் பாடுவதும், பிரசங்கம் பண்ணுவதும், வீட்டு கூட்டம் நடத்துவதும் இவை தான் ஊழியங்களாக தெரிகின்றன. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவானவர் ஒரு சமாரிய பெண்ணுக்காக அவர் தன்னுடைய பிரயாணத்தின் திசையையே மாற்றி அந்த கிணற்றடி, யாக்கோபின் கிணற்றண்டை போய் அந்த இடத்திலே அவர் ஒரு சமாரிய பெண்ணோடு பேசினால் அந்த சீஷர்கள் குழப்புவார்கள். 2 காரணங்களுக்காக குழப்புவார்கள். ஒன்று, ஒரு பெண்ணோடு ஏன் தனியே பேச வேண்டும்? 2வது, ஒரு சமாரிய பெண்ணோடு ஏன் பேச வேண்டும்? யூதர்கள் தான் சமாரியர்களை அண்ட மாட்டார்களே. உடனே இயேசு நைஸாக 12 பேரையும் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு அனுப்பினார். பொதுவாக 12 பேர் இருந்தால் எத்தனை பேர் அனுப்புவீங்க சாப்பாடு வாங்க? 13 சாப்பாடு பாசலை 2 பேர் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் தானே. இவர் நைஸாக 12 பேரையுமே அனுப்பினார். இவ்வளவு சூட்சுமங்களையும் செய்தவர் எதற்காக செய்தார் தெரியுமா? அந்த ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அந்த இயேசுவின் மனவாட்டி தான் நாம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக ஊழியமாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். வார்த்தையால் அறிவிக்க முடியுமானால் நல்லது, சுவிசேஷத்தை சொல்ல முடியுமானால் நல்லது. நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது. சொல்ல தெரியாதவங்க சொல்லக்கூடாது. சுவிசேஷம் சொல்கிறதாக சொல்லிக்கொண்டு நான் முன்பும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். தயவு செய்து பிற மதத்தவர்களுடைய வீடுகளுக்கு போய் அவர்களுடைய மதத்தை பற்றி, அவர்களுடைய தெய்வங்களை பற்றி, அவர்களுடைய வீடுகளில் இருக்கின்ற படங்களையும் விக்கிரகங்களையும் பற்றி நல்லதோ கெட்டதோ பேச வேண்டாம். அதை பற்றி பேசவே வேண்டாம். அவர்களுடைய மதத்தை பற்றி ஏதாவது சொல்ல வந்தால் பேசாமல் கேட்டுக்கொள்ளுங்கள். வாதாட போக வேண்டாம். சரியா? சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு வந்தால் அது போதும். நேற்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் கனி பிரயோஜனம் என்ற அந்த 2ஐயும் குறித்து. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மாமரம் மாம் பழத்தை கனியாய் ஏற்படுத்தி கொடுத்தவுடன் அதனுடைய கடமை முடிந்து விட்டது. அவ்வளவுதான். ஒரு மாமரத்தினுடைய கடமை கனியை கொடுப்பது. அப்புறம் அந்த கனியை அணில் சாப்பிடுகிறதா, மனிதன் அதை கொய்து விற்கிறானா, அல்லது அந்த கனி தானாக விழுந்து அழுகி இல்லாமல் போகிறதா என்பது மாமரத்தினுடைய பிரச்சனை அல்ல. நீங்கள் போய் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு வந்த பிறகு அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்களா, அல்லது அவர்கள் பின்வாங்குகிறார்களா, அல்லது அவர்கள் உங்களை அடித்து உங்களை துரத்துகிறார்களா, அது உங்களுடைய பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் பிரயோஜனத்தின் அடிப்படையிலே கனிகளை அளவிடுகிறார்கள். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கவா? என்ன தெரியுமா? அதாவது நீ எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்தாய். இங்க பாருங்க, கொண்டு வருவது உங்கள் வேலை அல்ல, அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. எத்தனை ஆத்துமாக்களுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவித்தாய்? ஐயோ எனக்கு அறிவிக்க தெரியாது. சரி, துண்டு பிரதியை கொடு, அது பேசும். கொடுத்தா வீசுறாங்களே, அது உன் பிரச்சனை அல்ல. நீ துண்டு பிரதியை போய் கொடுத்ததோடு உன்னுடைய கனி கொடுத்தல் நிறைவடைகிறது. அதை அவன் வாங்கி உங்கள் முகத்துக்கு முன்பாகவே கசக்கி எறிந்தாலும் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தீர்கள் என்பது தான் முக்கியமே ஒழிய அதை கேட்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான் என்பது பிரயோஜனங்களிலே இருக்கிறது. பிரயோஜனங்கள் பரவாயில்ல, ஆனால் பிரயோஜனம் இல்லாவிட்டாலும் அந்த மாங்கனியை யாரும் சாப்பிடாமல் அது மரத்திலேயே அழுகி விழுந்து அழிந்தாலும் மரத்துக்கு பெருமை, அது கனி கொடுத்த மரம். சரியா? ஆகவே சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்களுடைய கடமை,
அது மனவாட்டி செய்ய வேண்டிய வேலை. அவர்களை கண்டித்து உணர்த்தி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவருடைய வேலையை நீங்கள் மெனக்கிட்டு செய்ய வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் செய்கின்ற வேலையை நீங்கள் செய்ய உங்களுக்கு வல்லமை இல்லை. அதனால தான் போயிட்டு உட்காந்து அவர் கணக்கில் உட்காந்து பேசிக்கிட்டு அறுத்துக்கிட்டு அவங்க சாமியை திட்டிக்கிட்டு, சரியா, கத்தோலிக்கர்களுடைய வீட்டில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு மரியாதை திட்டிக்கிட்டு இருப்பான். சரியா, கத்தோலிக்கர்களுடைய வீட்டில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்களெல்லாம் விக்கிரக ஆராதனை யாத்திராகமம் 20 வாசிக்கிட்டு இருப்பான். கத்தோலிக்கனுக்கு போய் யாத்திராகமம் 20 வாசிக்க வேண்டாம். அவர்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு வந்து விடுங்கள். அவ்வளவுதான். கர்த்தர் பார்த்து கொள்வார். சரியா, நற்செய்தியை அறிவிப்பது ஊழியம். 2வது லூக்கா 6வது அதிகாரம் 35-36. லூக்கா 6ஆம் அதிகாரம் 35-36 முடிக்க போகிறேன் நான். உங்கள் சிநேகிதர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார் இயேசு என்றால், வெளியே இருக்கின்றவர்கள் உங்களை பகைத்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கர்த்தருடைய அன்பை அவர்களுக்கு காட்டுங்கள். சரியா, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உதவி செய்யக்கூடாது. இன்றைக்கு உண்மையாக உலகத்திலே ஒரு பெருமைக்குரிய விடயம் என்னவென்றால், ஒரு நாட்டிலே பூகம்பம் வந்து விட்டதா, சுனாமி வந்து விட்டதா, பேரழிவு வந்து விட்டதா, உடனே முன்னே போய் அவர்களுக்கு உதவி செய்ய வருகின்ற நிறுவனங்களை பார்த்தால் அநேகமாக கிறிஸ்தவ நிறுவனங்களாய்த்தான் இருக்கும். இலங்கையிலே சுனாமி வந்தது, இந்தியாவிலே சுனாமி வந்தது, இந்தோனேஷியாவிலே சுனாமி வந்தது, எத்தனையோ இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் வந்தன, வெள்ளங்கள் வந்தன, பஞ்சங்கள் வந்தன. இன்றைக்கு கூட சூடானை பாருங்கள், எத்தியோப்பியாவை பாருங்கள், ஈராக்கை பாருங்கள். ஜனங்களுக்கு போய் உதவி செய்ய முன் வருகின்ற நிறுவனங்களில் 190% நிறுவனங்கள் கிறிஸ்தவ நிறுவனங்கள். அந்த சாட்சி, அந்த நற்பெயர் இருக்கிறது. ஆகவே அது நமக்கும் இருக்க வேண்டும். நாம் பார்க்கும்போது நம்முடைய அயலவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு உதவியை செய்ய முடியுமானால் அந்த உதவியை செய்யும்போது ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு நாம் காட்ட முடியும். சரியா, கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சில நாடுகளிலே கிறிஸ்தவர்கள், இப்போ இலங்கையிலே எல்லாம் கிறிஸ்தவர்களை பற்றின ஒரு கெட்ட அபிப்பிராயம் உண்டு. என்னவென்றால் இவர்கள் உதவி செய்து ஜனங்களை மதம் மாற்றுகிறார்கள் என்று. கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்காக வெளியே இருக்கின்ற கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது நாம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயங்கக்கூடாது. சரியா, உதவி செய்துவிட்டு நாம் ஒதுங்க வேண்டுமே ஒழிய உதவி செய்யும் சாட்டில் அவர்களோடு போய் புழங்கி விழுந்து, சரியா, என்றால் வேதம் சொல்லுகிறது, பாவிகளின் வழிகளில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் இருங்கள் என்று. ஆகவே இந்த உதவி ஊழியங்களை வெளியாருக்கும் செய்வது ஒரு ஊழியமாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் நிறைய காரியங்கள் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மனவாட்டி என்கின்ற அந்த பெருமையோடு, அந்த சந்தோஷத்தோடு நாம் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களை, இனி ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கிறதா இல்லையா என்று பார்க்காதீர்கள். ஊழியம் என்பது மேடையிலே வந்து செய்கின்ற ஊழியங்கள் மட்டும் தான் என்று நினைக்காதீர்கள். எல்லாருமே ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். எல்லாருமே ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், துதி, ஆராதனை என்கின்ற அந்த ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும். மனவாட்டி என்கின்ற அந்த ஒருத்தி தான் சபை. ஆகவே ஒருவர் நாம் ஊக்குவித்து தைரியப்படுத்தி, ஒருவருடைய குற்றம் குறை இருந்தால் அதை சுட்டி காட்டி எடுத்து காட்டி அவரை திருத்த முயற்சித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதோடு பொருளாதார உதவி தேவை இருக்கின்றவர்களுக்கு உதவிகளையும் நாம் செய்ய வேண்டும். 3வது, உலகத்தில் இருப்பவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவித்து ஊழியம் செய்ய வேண்டும். அதுபோல அவர்களுடைய குறைவிலே அவர்களையும் நாம் தாங்கி ஊழியம் செய்ய வேண்டும். ஆகவே சபை என்கின்ற மனவாட்டி ஊழியக்காரர்களாய் நாம் இருப்போமாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். நாங்கள் எழுந்த வண்ணமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.
மறக்காதீங்க, பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் நாளைக்கு மல்லாவிலே ஞானஸ்நானம் 9 பேரை கொடுக்கிறார்கள். நாளைக்கு நன்றாக ஜெபம் பண்ணுங்கள். அங்கே சில எதிர்ப்புகள் இருக்கிறது, அந்த எதிர்ப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த இடங்கள் இந்துக்கள் நிறைந்த இடம், ஆகவே பல எதிர்ப்புகள் இருக்கிறது. அப்படியாக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். தொடர்ந்து நன்றாக ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் கண்களை மூடி ஆண்டவருக்காக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லி ஒரு தரம் போகாதீங்க, நில்லுங்க, போடி தெரியாதீங்க. கண்களை மூடி ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து வார்த்தையை கொடுத்து பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அவருடைய மனைவி பிள்ளைக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நாளைக்கு காலையிலே இத்தாலிக்கு கடந்து செல்லுகிறார்கள். மீண்டுமாய் இங்கு ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு திருப்பி நோர்வைக்கு செல்லுகிறார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, பாதுகாக்கும்படியாக ஒருமனப்பட்டவளாய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. நன்றி ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரரை கொண்டு வந்து ஆண்டவரே எங்களுக்கு போதித்து, எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை விளங்கப்படுத்தினபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மணவாளனாகிய இயேசுவே, ஆண்டவரே மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ள நீங்கள் வருறீங்கப்பா. ஆண்டவரே அதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய், ஆண்டவரே அதற்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய், ஆண்டவரே நீர் சொல்லிய உபதேசங்களை ஆண்டவரே கை கொண்ட ஆண்டவரே அதன்படி நடக்கத்தக்கதாக அனுக்கிரகம் பண்ண ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உமக்கென்று ஊழியம் செய்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த சபை ஆண்டவரே இன்னும் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக, உமக்கென்று அர்ப்பணித்து ஓடத்தக்கதாக ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்துல இல்லாத மெய்ப்பெருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, அந்நியை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரங்களுடைய எல்லோருடன் இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்தும் இந்த வாரம் நடைபெறுகிற ஊழியங்களில் கர்த்தருடைய கரம் இருந்து பெரிய காரியத்தை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்தும் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நாங்கள் அன்பு காணிக்கை எடுக்க போகிறோம். நாங்கள் கடந்த முறை பாசவுளுக்காய் நாங்கள் காணிக்கை எடுக்கவில்லை. அவர் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ நாங்கள் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே காணிக்கைகளை ஆயுதப்படுத்துவோமாக. காணிக்கை பேக்கில் கொண்டு வாங்கோ. பீட்டர் பிரதருங்க, பீட்டர் பிரதர் இல்லையா, கொடுங்கோ சீக்கிரமாக. நாங்கள் நல்ல காணிக்கை கொடுத்து நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இவ்வளவு சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே நாங்கள் ஊழியக்காரரை நாங்கள் ஆசீர்வதிக்க போகிறோம். கொடுங்க, பேக்கில் கொடுங்க. முன்னே கொண்டு வாங்க, ஏன் பின்னுக்கு வச்சிருக்கிறீங்க? இங்கே வாங்க, முன்னே கொண்டு வாங்க. போகாதீங்க, ஜெபம் பண்ணி முடியலை, போகாதீங்க தயவு செய்து. ஜெபித்து முடிப்பதற்கு முன்பாக ஒரு பிள்ளைக்கு இங்கே பிறந்த நாள் இருக்கிறது. இந்த நிக்சனுக்கும் இன்றைக்கு பிறந்த நாள் 50 வயசு. மற்றது இன்றைக்கு யோயிடம் மகளுக்கு கெத்துராளுக்கு இன்றைக்கு 1 வருடம். அந்த பிள்ளையை நினைவு கூறுங்க. வேறு யாரும் ரகசியமாக பிறந்த நாள், யூரோப்பா, ஸ்ரீலங்கா பிறந்த நாள் தான் தயவு செய்து வந்துடுங்க.